வெயிட் பண்ணுங்கய்யா. குருமரபு வாழ்த்து பாடிட்டுங்கய்யா. விநாயகர் துதியை பாடிட்டு ஆரம்பிக்கலாங்கய்யா. ஒரே ஒரு நிமிஷம் பாடுறீங்களாமா? பாடுறாங்க ஐயா. பாட சொல்றாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஊரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஊரு சிந்தித்தல் தானே. புஷ்பலதாமா, விநாயகர் துதி பாடுங்கம்மா. பாலும் தெரிதேனும் பாகும் பரப்பும் இவை நான்கும் கலந்துலக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரைமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். கிரிஜாமா நால்வர் துதி பாடுங்கம்மா. கிரிஜாமா. திருச்சிற்றம்பலம். புகழிய கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருமால ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஐயா நீங்க தொடங்கலாங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பார்த்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனமெய் மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்துக்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனமெய் மொழிகளால் வணங்கி, நம்முடைய ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனமெய் மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனமெய் மொழிகளால் வணங்கி, அடியனை இந்த சித்தாந்த பேராசிரியராகவும் திருமுறை பேராசிரியராகவும் பணி செய்ய அன்புடன் அனுமதி அளித்த வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்கியும், திருமுறை இயக்குனர் ஐயா அவர் திருவடிகளை வணங்கியும், எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படி ஒரு அருமையான அமைப்பை ஏற்படுத்தி எல்லோரும் தங்கள் இல்லத்திலே இருந்தே இப்படிப்பட்ட ஒரு ஞான வேள்வி கற்பதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கும் அம்மையார் பிரேமை அம்மையாருக்கும், அவரை சார்ந்த குழுவினருக்கும், மற்ற அடியார் பெருமக்களுக்கும் அப்படி எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனோ, நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடம்பை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழையமாதோ.
கருவாய் கிடந்தோ கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அடியார் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். முன்னைய வகுப்பிலே ஒரு அம்மா மும்மூர்த்திகளை பற்றி ஒரு சந்தேகத்தை கேட்டார்கள். நேற்று கூட தேவசேன ஐயா கிட்டே அதை கேட்டார்கள். அதனுடைய முழுமையான விளக்கத்தை நாம் முதலில் பார்த்துவிட்டு பிறகு நாம் பாடத்துக்கு செல்ல இருக்கிறோம். மும்மூர்த்திகளின் நிலை இது ஆனந்தராஜா ஐயா வினாவிடை புக்கில் 36வது கேள்வி பாருங்க. 36 நோட் பண்ணிச்சுங்க. அதுல பிரம்மன், மால், ருத்ரன் என்ற மும்மூர்த்திகள் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற 3 தொழில்களை செய்கிறார்கள். படைத்தல் தொழிலுக்கு ராஜச குணம் தேவை, காத்தல் தொழிலுக்கு சத்துவ குணம் தேவை, அழித்தல் தொழிலுக்கு தாமச குணம் தேவை. இவர்கள் மூவருமே அதிகார மூர்த்திகள். அதாவது சுத்த மாயையில மட்டும்தான் சிவனே தானே 5 தொழில் செய்கிறார். மற்ற அசுத்த மாயை, பிரகிருதி மாயை உள்ள புவனங்களிலே தன்னுடைய அதிகார மூர்த்திகளை வைத்து இந்த தொழில் செய்கிறார். இதுல படைத்தலுக்கு ராஜச குணம் சொல்றோம், காத்தலுக்கு சத்துவ குணம் சொல்றோம், அழித்தலுக்கு தாமச குணம் சொல்றோம். இது இன்னொரு சிறப்பான செய்தி என்னன்னா, அருணை வடிவேல் மூலையார் என்ற ஒரு பேரறிஞர் இதுல கொஞ்சம் சற்று மாறுபடுகிறார். இது ஆனந்தராயா புக்ல போட்டிருக்கிறதுங்க. கேள்வி நம்பர் 36. படைத்தலுக்கு ராஜசம், காத்தலுக்கு சத்துவம், அழித்தலுக்கு தாமசம் போட்டிருக்காரு. அருணை வடிவேல் மூலையார் என்ன சொல்றாருன்னா, திதி தெய்வம் அதாவது காத்தல் தெய்வம் தொழிலால் சத்துவன் ஆனாலும் குணத்தால் தாமசன்றார். அதாவது அவன் தொழில் சத்துவன், தொழிலால சத்துவ தொழில் செய்ய, சத்துவ குணத்தால தொழில் செய்யறான் காத்தல் தொழிலை. ஆனாலும் அவன் குணத்தால தாமசம் அப்படின்றார். எதற்கு சொல்றாருன்னா, கருமை நிறம் உடையவன். கிருஷ்ணன் கருமை நிறம் உடையவன் தெரியும். வஞ்சகம் நிறைந்தவன். கிருஷ்ணன் வஞ்சகம் தான் நிறைய பண்ணியிருப்பார். எப்போதும் அறிதுகள் கொள்பவன், பல அழுத்தங்களை செய்துள்ளவன். அப்ப அவர் எப்படி அதை பார்க்கிறார் என்றால், அருணை வடிவேல் மூலையார் அவர் ஐயா எல்லாரை விட பெரிய அறிஞருங்க. அவர் என்ன சொல்றார், திதி தெய்வம் தொழிலால் சத்துவன் ஆனாலும் குணத்தால் தாமசன் அப்படின்றார். அதுக்கு அடுத்ததாக ருத்ரன் பத்தி சொல்லக்கூட என்ன சொல்றார், அழித்தல் தெய்வம் தொழிலால் தாமசம் ஆனாலும் குணத்தால் சத்துவன்றார். அதாவது ருத்ரன் தன் தொழிலால தாமச தொழிலாலே அந்த அழித்தலை செய்கிறான். ஆனால் அவன் குணத்தால் சத்துவன்றார். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார், அவன் செம்மை நிறம் உடையவன், உண்மையும் அமைதியும் உடையவன் அப்படின்னு சொல்றார். ஆகவே என்ன சொல்றார் முடிவில், அவரவர் இயல்பு பற்றியே அவரவர் குணங்களை தெரிய வேண்டும். மாறாக தொழில் பற்றி அந்த குணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவரிடம் ஒரு குணம் மட்டுமே இருக்காது, 3 குணங்களும் கலந்தே இருக்குன்றார். ஆகவே இதுதான் அந்த விஷயம். நேற்று கேட்ட அம்மா வந்திருக்காங்களா? அம்மா நேற்று கேட்டீங்க, வந்திருக்கீங்களா? ஐயா தவமணி அம்மா தாங்க ஐயா கேட்டாங்க. அம்மா உள்ள வரலன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், உங்களுடைய ஆடியோ ஷேர் பண்றோங்க ஐயா, பாத்துப்பாங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. இந்த மும்மூர்த்திகளும் சிவலிங்கத்துல அடக்கம்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஆவுடையார் இருக்கு பாருங்க கீழே, இந்த மும்மூர்த்திகள் சிவலிங்கத்தை அடிக்க சொல்றாங்க. ஆவுடையாருக்கு கீழே இருக்கு அது பிரம்மா. சிவலிங்கத்தின் நடுபாகம் இருக்கு பாருங்க, அது மால், திருமால். சிவலிங்கத்தின் மேல் பாகம் இருக்க அது ருத்ரன். அப்போ மும்மூர்த்திகளை சிவலிங்கத்தை அடிக்க சொல்றாங்க. இது ஏன் முத்தொழில்னா, வேதத்துல 3 தொழில் தான் சொல்லப்படுது. நம்ம சித்தாந்தத்துல தான் தொழில 5 சொல்றோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அது 5 தொழிலா சொல்றோம். ஆனா வேதங்களிலே இறைவனுடைய தொழிலை 3ஆகத்தான் குறிப்பிடுகின்றன, படைத்தல், காத்தல், அழித்தல் என்று. இதே பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் என்ற ஒரு தளத்திலே இறைவன் தானுமால் அயனாக இருக்கிறார். 3 அழகா இருக்கார். அதாவது இப்ப திருச்செங்கோடு போனீங்கன்னா அங்கே இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலே இருப்பார். ஒரு பாகம் பெண்ணுரு, ஒரு பாகம் ஆண்ணுரு. அதாவது நான் சிவலிங்கமே உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் நினைக்க சொன்னேன். ஏனென்றால் ஞான சக்தி 50 விழுக்காடு,
கிரியாசக்தி 50 விழுக்காடு தான் அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்துடைய குறியீடு. அங்கே அருள் பாலிக்கிறார். இன்னொரு இடத்துல சங்கர நாராயணன் அருள் பாலிக்கிறார். அதாவது திருமாலும் சிவனும் ஒன்று என்ற கோலத்திலே அருள் பாலிக்கிறார். இந்த நான் சொல்ற இந்த சுசீந்திரம் என்ற தலத்திலே இறைவன் தானுமால் அயனாக அருள் பாலிக்கிறார். தானு என்றால் சிவன், ஸ்தானுன்னா என்றும் நிலையானவன் அர்த்தம். ஸ்தானுனா என்றும் நிலையாக உள்ளவன், அயன்னா மால்னா திருமால், அயன்னா ருத்ரன். அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க, சிவலிங்கமே சிவனையும் சக்தியும் குறியீடா சொல்றாங்க. ஆவுடையார் வந்து சக்தி, பானா வந்து சிவன். ஆகவே இப்படிப்பட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னொன்னு திருமூலர் இன்னொன்னு ரொம்ப மேல போய் ஒரு கருத்தை சொல்றார். சதாசிவத்தை வணங்கினாலே நாம் இறைவன் நவந்தரும் பேதங்களாக இந்த உலகை தொழிற்படுத்துகிறார். நவந்தரும் பேதங்கள்னு சொல்றாங்க. நவந்தரும் பேதங்கள்னா 9 பேதங்களிலே விளங்கி இறைவன் இந்த உலகை தொழிற்படுத்துகிறார். திருமூலர் என்ன சொல்றார்? சதாசிவத்தை வணங்கினாலே, அதாவது சிவலிங்கம் மூலஸ்தானத்தில் இருக்க சிவலிங்கத்தை வணங்கினாலே நாம் அந்த நவந்தரும் பேதங்களை வணங்கியதாக அர்த்தம்ன்றார். அதுல என்ன சொல்றார்? கீழ்பாகம், சிவலிங்கத்தின் கீழ்பாகம் அயன், மால், ருத்ரன், மகேசன் 4 உருவங்கள். அயன்னா பிரம்மா, மால்னா திருமால், ருத்ரன்னா ருத்ரன், மகேசன். இந்த 4ம் கீழே இருக்கும். இது உருவம். நடுபாகம் சதாசிவம். இது அருவுருவம். உருவம்னா உருவத்தோடு உள்ளது. அருவுருவம்னா ஏதோ ஒரு உருவம் இருக்கு, நம்மை போல கண்காதலா இருக்கார். அடுத்ததாக மேல விந்து, நாதம், சக்தி, சிவன். இது அருவம். இந்த நிலையில இருந்துதான் இறைவன் உலகத்தை ஆளுகிறார். சிவன் சக்தி என்பது மேலான நிலை, சுத்தமாயோடு கூடாத நிலை. பிறகுதான் சுத்தமாயோடு கூடிய நிலையில் தான் நாதம் விந்துவாக வருகிறது. இது 4ம் அருவம். அதுக்கு அடுத்ததாக நாதம் என்பது ஞான சக்தி, விந்து என்பது கிரியாசக்தி. அதுக்கு அடுத்ததாக சதாசிவம் வருது. அதுல ஞானமும் கிரியும் சமமாக இருக்கும். ஞானம் 50%, கிரி 50%. அதுக்கு அடுத்ததாக உருவம் மகேஸ்வரம். அதுல கிரியை அதிகமா இருக்கும், ஞானம் குறைவா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக அயன்மால், ருத்ரன் 3ம். இது சுத்த வித்தை தான் அயன்மால் ருத்ரனாக மாறும். ஞாபகம் வச்சுக்கணுங்க. சுத்த வித்தையை நம்ம வித்யேஸ்வரன் வச்சுக்கலாம். சுத்த வித்தையை வித்யேஸ்வரன் என்று வைத்துக் கொண்டால் அதுதான் 3ஆக மாறும். 5 செய்யும் பொழுது அயன்மால் ருத்ரனாக மாறும். இதுல ஞான சக்தி அதிகமா இருக்கும், கிரியா சக்தி குறைவா இருக்கும். இப்ப அந்த 9 பேதங்கள் வந்துருதுங்களா? மேலே நான் சொன்னது சிவன், சக்தி, நாதம், விந்து அருவம், சதாசிவம் அருவுருவம், மகேசன், அயன், மால், ருத்ரன். இது 4ம் உருவம். இது 9 பேதங்களிலே இருந்து இந்த உலகை இறைவன் இயக்குகிறான். ஆகவே சதாசிவத்தை வணங்கினாலே நாம் இந்த நவந்தரும் பேதங்களை வணங்கியதாக அர்த்தம் என்று திருமூலர் சொல்றார். அந்த பாடல் குறிச்சிங்க. நம்பர் பாடல் 1708 திருமந்திரம். திருமந்திரத்திலே பாடல் 1708ங்க, 7ஆம் தந்திரம். அதுல உள்ள பாடல்லாம் இப்படி சொல்றார். வேதா நெடுமால் உருத்திரன் மேல் ஈசன், நீதான ஐமுகன், விந்துவும் நாதமும் ஆதார சக்தியும் அந்த சிவனோடும் சாதாரணமாம் சதா சிவம் தானே. இதெல்லாம் வணங்கினாலே, சதாசிவத்தை வணங்கினாலே நீங்க இறைவனை 9 வடிவங்களே வணங்கியதாக அர்த்தம் சொல்லியிருக்காரு திருமூலர். இதுதான் அம்மையார் கேட்ட தவமணி யாரும் சொன்னீங்க, அந்த அம்மையார் கேட்ட சந்தேகத்துக்கு விளக்கம். இது ஆனந்தராய் ஐயா புக்ல கேள்வி நம்பர் 36 இருக்கு. மும்மூர்த்திகள் தொழில். அதை விளக்குதான் நம்ம இவர் கருணை வடிவம் மேல வேறு மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்ப நான் பாடத்துக்குள்ள போறேங்க. இறைவன் தொழில் நம்ம 5 தொழில் சொல்றோம். ஆனா வேதங்கள் 3ஆதான் சொல்லுது. படைத்தல், காத்தல், அழித்தல் தான் சொல்லுது. ஆனா சைவ சித்தாந்தம் இறைவன் செய்யும் தொழில்களை 5ஆக கூறுகிறது. அதான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்.
இப்ப ஐந்தொழில 3 விதமா செய்கிறார் பெருமான். ஐந்தொழிலே 3 விதமாக பெருமான் செய்கிறார். அது என்ன விஷயம் என்று அப்ப பார்க்க போகிறோம். பெருமான் செய்வது ஐந்தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இது 3 விதமா செய்கிறார். தூள ஐந்தொழில்னு ஒண்ணு இருக்குங்க. அதுதான் தூளம்னா கண்ணுக்கு தெரிவதுன்னு வச்சுக்கோங்க. தூளம் என்றால் கண்ணுக்கு தெரிகிற தொழில்கள். இதுல வர்றது முதல்ல படைத்தல். சரி, இப்போ இறைவன் உயிர்கள் எல்லாமே இருக்கு, எப்பவுமே இருக்கிற பொருள்கள். இந்த உயிர் தானா தன்னுடைய உடலை தேடி எடுத்துக்கொள்ளாதா? ஏன் இறைவன் வேண்டும் படைப்பதற்கு என்ற ஒரு கேள்வி வருது. உயிரும் இறைவனும் எப்பொழுது இருக்கிற பொருள் தான். உயிர் என்று உண்டு, அன்றே இறைவனும் உண்டு, அன்றே பாசமும் உண்டு, ஆணவம் கர்மம் மாயை 3 உண்டு. இப்ப 3மே இருக்கிறதுனால இறைவனும் உயிரும் சமமாகி விடுமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. உயிரும் எப்பொழுது இருக்கு, இறைவனும் எப்பொழுது இருக்கிறார், இப்போ 2 சமம் தானே அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அது அப்படி அல்ல. இப்ப மனிதன் என்ற வகையிலே நானும் பிரதம மந்திரியும் ஒன்றுதான். மனிதன் என்ற வகையிலே நானும் பிரதம மந்திரியும் ஒன்றுதான். ஆனா எங்க 2 பேர் நிலையும் ஒன்றான நிலையா? நான் எங்கேயோ தாழ்ந்திருக்கிறேன், பிரதமர் உயர்வான இடத்துல இருக்கிறேன். அது போல்தான் இது. உயிர் என்றைக்கு இருந்தாலும் அது இறைவனுக்கு உட்பட்டத்தான். ஆகவே இந்த உயிர் என்ன செய்யும்? தனக்கு வேண்டிய உடலை தேடி எடுக்க முடியாததால் சிற்றறிவு உடையது. தனக்கு வேண்டிய உடலை, தனுகரண போகங்களை இந்த உயிரால் தேடி எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, வினைகள் அதுவும் எப்பொழுதும் இருக்கு, ஆணவம் கண்மம் மாயை. அந்த வினைகளே இந்த உயிரை வந்து சேர்ந்து விடாதான்னா வினை சடம், அதுக்கு அறிவில்லை. எந்த உயிர் தன்னை செய்தது என்று அது தெரியாது. அப்போ உயிராலும் தான் செய்த வினைக்கேற்ப ஒரு உடலை தேர்ந்தெடுக்க முடியாது, வினையாலும் தான் செய்த உயிரை சென்று அடைய முடியாது. அதனால்தான் இறைவன் வந்து படைக்கிறார். படைக்கிறார்னா உயிர்களை படைக்கலைங்க, ஞாபகம் வச்சுங்க. படைத்தல் என்றால் உயிர்களை படைக்கவில்லை, உயிர்கள் எப்போதும் உள்ளவை. உயிர்களுக்கு வேண்டிய தனு கரண புவன போகங்களை படைக்கிறார். அது கூட அவர் இஷ்டத்துக்கு படைக்கலைங்க. நம்முடைய வினைக்கு ஏற்ப, நம்முடைய முன்வினை எப்படி இருக்கோ அந்த வினைக்கு ஏற்ப இறைவன் அந்த வினைக்குரிய தனு என்றால் உடல், கரணம் என்றால் கருவிகள், வெளியே இருக்க கண் காது மூக்கு நாக்கு உள்ள இருக்க கருவிகள், புவனம் என்றால் வாழக்கூடிய உலகம், போகம் என்றால் இந்த உலகத்திலே நம்மால் அனுபவிக்கப்படும் இன்ப துன்பங்கள். இதுதான் படைத்தலுங்க. இதுல எங்க இருந்து படைக்கிறாருன்னா அது மாயை வரக்குள்ள பார்க்கலாம். மாயையிலிருந்து படைக்கிறார். எப்படி குயவனார் மண்ணில் இருந்து குடம் செய்கிறாரோ அது போன்று இறைவன் இந்த மாயையிலிருந்து உலகத்தை படைக்கிறார். மாயை என்பது ஒரு அருவ ஆற்றல். நம்ம பின்னால மாயை பார்க்கும்போது விரிவா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இந்த டிவி ஒளி அலை போல வச்சுக்கங்க. இப்போ நம்ம டிவி பார்க்குறோம், இங்க இருந்து இப்போ இதே பாருங்க, நம்ம இங்க பேசுறோம், நீங்க அங்க கேட்கறீங்க. இதெல்லாம் எதால் நடக்குதுங்க? வானத்தால் நடக்குது. அப்போ இது மாதிரிதான் அருவ ஆற்றலாக இருக்குது மாயை. அதுல இருந்து தனுகரண போகங்களை படைக்கிறார், தொடர்ந்து படைக்கிறார். தனுகரண போகங்களை தொடர்ந்து படைத்துக் கொண்டே வருகிறார். படைப்பு தொழில் தொன்று நடந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் இந்த உயிரானது ஒரு பிறவிலே பக்குவம் அடையாது. ஒரு பிறவி கொடுத்தா அந்த ஒரு பிறவிலே இந்த உயிர் பக்குவம் அடையாது. இந்த உயிர் பக்குவம் அடைவதற்கு பல கோடி பிறவிகள் தேவைப்படும். பக்குவம் அடைவது என்பது நம்முடைய ஆணவ மலம் தன்னுடைய பற்றும் தன்மையிலே தேய்வது, பல் பிடுங்கிய பாம்பு போல. அப்போ ஆணவம் சடம், அது பயன்பட தேயும். இப்போ வீட்டுல ஒரு சைக்கிள் வாங்கிருக்கீங்க, புது சைக்கிள், புது சைக்கிள் வாங்குறீங்க, அதை வாங்கி நீங்க பயன்படுத்துறீங்க. ஒரு 2 வருடம் கழிச்சு சைக்கிள் மெக்கானிக் என்ன சொல்ற, சார் செயின் மாத்தணும். ஏன்? மிதிச்சு அந்த செயின் போய் உங்களுக்கு செயின் தேஞ்சு போச்சு, கிராங்க் எல்லாம் தேஞ்சு போச்சுன்னு. அது போன்று ஆணவம் வந்து சடப்பொருள் பயன்பட தேயும். ஆகவே இந்த ஆணவம் நம்மோடு பல கோடி பிறவைகளாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மனித பிறவை கொடுத்திருக்காரு நமக்கு. இந்த பிறவியில நாம கொஞ்சம் பக்குவம் அடைகிறோம். இப்ப நாம எல்லாருமே சைவத்துல வந்து விட்டோம், சாத்திரங்களை படிக்கிறோம், திருமுறைகளை படிக்கிறோம், சித்தாந்தங்களை படிக்கிறோம். நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம் இறைவனை. என்ன, எல்லோருமே இதே ஒரே ஒத்த சிந்தனையோடு நாம் இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறோம்.
ஒருவேளை அடுத்த பிறவி நமக்கு இதே மனித பிறவி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது தேவ பிறவி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது பெருமானுடைய திருவுருள், நம்முடைய வினைக்கு ஏற்ப கொடுப்பார். ஆகவே உயிருக்கு பல பிறவிகளை ஏன் கொடுக்கிறார் என்றால், இந்த உயிரானது எடுத்த ஒரு பிறவியிலே பக்குவம் அடையாது, அதற்கு பல பிறவிகள் வேண்டும். இப்போ ஒரு பையன் எம்ஏ படிக்க வேண்டும் என்றால் அவன் 1வது வரிசையா படித்து கொண்டு போனால்தான் எம்ஏ வகுப்புல சேர முடியும். அதுபோன்று நாமும் பக்குவம் அடைவது என்பது, இந்த உயிரானது இந்த உலகத்தை வெறுத்து இறைவனை நாடத் தலைப்படுது. இறைவனை உப்பு மலபரிவாக அதெல்லாம் பின்னால வருங்க. ஆகவேதான் தொடர்ந்து பல பிறவிகளை நமக்கு பெருமான் கொடுக்கிறார். ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு புது தனு கரண போகன போகங்களை கொடுக்கிறார். இதுல இன்னொரு விஷயங்க, நம்ம கலோக்கியில என்ன சொல்றோம், தனு கரண போகன போகங்களை படைக்கிறார் சொல்றோம், தனு கரண போகன போகங்களை ஒடுக்கிறார் சொல்றோம். உண்மையிலே ஒரு உதாரணத்தை எடுத்துங்க. இப்ப நான் நாளைக்கு இறந்து விட்டால் என்ன போகும் என்கிட்ட இருந்து? என்னுடைய உடல் அழிந்து போகும், என்னுடைய கரணங்கள் அழிந்து போகும். உலகம் அப்படியேதான் இருக்கும், நான் வாழ்கின்ற உலகம் அப்படியேதான் இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு ஆயுள் என்ன தெரியுங்களா? கலியுகத்துக்கு ஆயுள் 4,32,000 வருஷம். 5,500 ஆண்டு தான் கலியுகம் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இன்னும் 4,27,000 வருஷம் போனாதான் கலியுகம் அழியும். அதெல்லாம் முற்றழிப்பு செய்வார் பெருமான். இப்போ நமக்கு வார என்னைக்கு தொடங்குது? வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு முடி பழபடி ஞாயிறு தொடரும். அதே மாதிரி வருடங்கள் 60 பிரபவன தொடங்கி மறுபடியும் பிரபவன ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி யுகம் என்பது 4 யுகங்கள் இருக்குங்க. கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் இருக்கின்றன. 3 யுகங்கள் முடிந்து விட்டன. இப்போ நடக்கிறது 4வது யுகம், கலியுகம். இந்த யுகத்தின் தர்மம் என்னன்னா, அதர்மம் மேலோங்க, தர்மம் குறையும். அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கிரேதா யுகத்திலே தர்மம் என்ற பசு 4 கால்களோடு இருந்தது. திரேதா யுகத்திலே அதே தர்மம் என்ற பசு 3 கால்களோடு இருந்தது. துவாபர யுகத்திலே அதே தர்மம் என்ற பசு 2 கால்களோடு இருந்தது. இப்போ கலியுகத்திலே அந்த பசு எப்படி இருக்கு தெரியுங்களா? 1 காலோட இருக்கு. அதனால்தான் கலியுகம் அதர்மம் மேலோங்கி தர்மம் நலிதுன்றாங்க. இந்த கலியுகம் முடிஞ்சதும் யுகப்பிரளயம் வரலாம். அது இறைவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாததால நம்மளால கணிக்க முடியாது. 4 யுகங்கள் முடிந்து ஒரு பிரளயம் வரலாம். பிரளயம் என்பது முற்றழிப்பு, டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். அதனாலதான் மகா காரணன், சங்கார காரணன் சிவபுராணன் சொல்றோம். இன்னொன்னுங்க, ருத்ரன் என்றால் 3 பேர் இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ருத்ரன் என்றால் 3 ருத்ரர்கள் இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. மகாருத்ரன் என்றால் சிவபெருமான், மகா சங்கார காரணன், முற்றழிப்பை செய்பவன், இந்த உலகத்தை முற்று அழிப்பவர். அவர்தான் மகா சங்கார காரணன் சிவபெருமான். குணிருத்ரன் ஒருத்தர் இருக்கார். மொத்தம் 224 உலகங்கள் இருக்கு, புவனங்கள். அதுல நிறைய உலகங்கள் இருக்கு. அங்கங்க ஒவ்வொரு ருத்ரன் இருக்கார். அவர் செய்யறது ஏகதேச சங்காரம், ஒரு பகுதி அழிப்பு. சிவபெருமான் செய்வது மகா சங்காரம், முற்றழிப்பு. குணிருத்ரன் செய்வது ஏகதேச சங்காரம், ஒரு பகுதி அழிப்பு. இன்னொரு ருத்ரர் இருக்கார், அவர் தான் ஸ்ரீகண்ட ருத்ரர். நம்முடைய பிரகிருதி மாயை செயல்படுத்துவர். நமக்கு தலைவர் யாருன்னா, பிரகிருதி மாயைக்கு தலைவர் ஸ்ரீகண்ட ருத்ரர். அவர் எங்க இருக்கார் தெரியுங்களா? கைலாயத்துல அருள் பாலிக்கிறார். பெருமானுடைய அருளை நமக்கு அவர் தான் அங்கே கைலாயத்தை கொடுக்கிறார். ஆகவே படைத்தல் என்பது நம்ம கலோக்கியலா தனு கர்ண போகங்களை படைக்கிறாரு, தனு கர்ண போகங்களை ஒடுக்கிறார் என்று சொன்னாலும், இன்றைக்கு நான் இறந்து விட்டால் 2 தான் அழியும். என்னுடைய தனு உடல் அழியும், கரணங்கள் அழியும். கரணங்கள்ல வெளியே இருக்க கண், காது, மூக்கு, நாக்கு, உள்ளே இருக்க உறுப்புகள். இந்த உலகம் அழியாது, உலகம் அப்படியேதான் இருக்கும். நான் கடலூர்ல வசிக்கிறேன் என்றால், கடலூர்ல நான் இறந்து விட்டால் என்னுடைய உடல் அழிந்து விடும், கரணங்கள் அழிந்து விடும். நான் வசித்த வீடு, இந்த ஊர் எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம கலோக்கில அப்படி சொல்றோம், தனு கர்ண போகங்களை படைக்கிறாரு, தனு கர்ண போகங்களை ஒடுக்கிறாரு சொல்றோம். ஆனா உண்மையிலே ஒடுக்குறது என்பது முற்றழிப்பில் தான் ஒடுக்குவார். எல்லாத்தையும் போகங்களை முற்றழிப்பில் தான் ஒடுக்குவாரு.
இப்பெல்லாம் இந்த தனு கரணங்கள்லாம் ஒடுங்கும், மறுபடியும் தனு கரணங்கள் மீண்டும் வரும். இது படைத்தலுங்க. பல பல பிறவிகளை கொடுத்திருக்கார், பல பிறவிகளா வந்து தொடர்ந்து படிச்சு கொண்டே வருகிறார். அடுத்தது காத்தல் என்ற ஒரு நிலை வருது. காத்தல் என்பது உயிர்களை காப்பதில்லைங்க. அங்க எப்படி உயிர்களை படைக்கவில்லை நம்ம சொன்னோமோ அதே மாதிரி காத்தல் என்பது உயிர்களை காத்தல் இல்லை. இந்த எடுத்த பிறவிலே இந்த உயிரானது ஒரு குறிப்பிட்ட வினைகளை அனுபவிச்சாகணும், பிராரப்தம் சொல்றாங்க. நாம் எடுத்த பிறவியிலே இந்த உயிரானது இறைவன் ஆணைப்படி ஒரு குறிப்பிட்ட இன்ப துன்பங்களை அனுபவித்து ஆக வேண்டும். இப்ப எனக்கு 44 பிறந்தேன், இப்ப 82 வயதுன்னு வச்சுக்கங்க. நான் என்னுடைய ஆயுள் முடிவதற்குள்ளாக சில இன்ப துன்பங்களை அனுபவிச்சாகும். இதெல்லாம் முதல்ல ரெக்கார்ட் ஆயிடுது. இந்த இன்ப துன்பங்களை நான் பிராரத்தங்களை அனுபவித்து முடிக்கும் வரை இந்த உடலை, இந்த தனு கரண போன போகங்களை காத்து வைக்கிறார். படைத்த தனு கரண போன போகங்களை இந்த உயிரானது அந்த பிறவிக்குரிய வினைகளை அனுபவித்து கழித்து முடிக்கும் வரை நிலைநிறுத்தி வைக்கிறார். அதான் காத்தல் என்பது. அம்மா ஏதாவது சந்தேகம் தான் கடைசியில கேட்குறீங்களா? அப்ப கேட்டாலும் கேட்குங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அம்மா கேட்குதுங்களா பேசுறது? அம்மா கேட்குதுங்களா? ஐயா முடிஞ்சவங்க, அம்மா முடிஞ்சவங்க வீடியோ ஆன் பண்ணி வைங்கம்மா. ஐயா கொஞ்சம் பார்த்து பேசட்டும். கேட்குமா என்னன்னு ஐயா தெரியல. அதனால வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் வந்து வீடியோ கொஞ்சம் 2-3 அடியார் மட்டும் ஆன் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். சரிங்கம்மா. அடுத்தது அழுத்தலுங்க. அழுத்தல் என்பது ஒடுக்குதல். படைத்த தனு கரண போன போகங்களை மீண்டும் மாயையிலே ஒடுக்குதல். இதுக்குதான் சொன்னேன், நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய தனு கரணம் தான் ஒடுக்குவாரு, புவனம் போகலாம் இங்கேதான் இருக்கும். ஆனா நம்ம சொல்றது என்ன சொல்றோம்? தனு கரண புவன போகங்களை படைத்து கொடுக்கிறாரு, தனு கரண புவன போகங்களை ஒடுக்கிறாரு சொல்றோம். இது கலோக்கியலா ஒரு சம்பிரதாயப்படி சொல்றது. ஆனால் உண்மையிலே நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய உடல் போய்விடும், கருவிகள் போய்விடும். நான் வாழ்ந்த இந்த வீடு, இந்த உலகம், இந்த ஊர் எல்லாமே இங்கதான் இருக்கும். முற்றழிப்பு வரை இந்த இருக்கும் இந்த இடம். ஆகவே புவன போகங்கள் முற்றழிப்பில் தான் ஒடுங்கும். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பொதுவா நம்ம சொல்லக்குள்ள இப்படிதான் சொல்லி வரோம். தனுகரண போன போகங்களை படைக்கிறாரு, தனுகரண போன போகங்களை ஒடுக்கிறாரு சொல்றோம். இது ஏங்க ஒடுக்கிறாருன்னா, தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து கொண்டு வந்திருக்கும். கோடானு கோடி பிறவி சொல்றாங்க. அப்போ இந்த உயிருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னு பாக்குறாரு இறைவன். தொடர்ந்து பிறவிகளை கொடுத்து கொண்டே வந்தால் இந்த உயிரானது சலிப்படைந்து விடும், களைப்படைத்து விடும். ஆகவே இந்த உயிருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னா என்ன ஓய்வு எப்படி கொடுக்க முடியும்? அந்த உடல் கரணங்கள் எல்லாம் நீங்க நீக்கினால்தான் இந்த உயிரை பாடான போல எங்கேயா போட்டு வச்சிருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறவில நிறுத்தி வச்சிருப்பாரு. ஓய்வு கொடுப்பதற்காக படைத்த தனு கரண போன போகங்களை ஒடுக்குதல் தான் அழுத்தல் என்று சொல்றாங்க. அடுத்ததான் மறைத்தல். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் திரோதான சக்தின்னு சொல்றோம். இறைவனுடைய சக்தி 5 சொன்னோம். பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, 5 சக்திகளை சொன்னோம். இந்த ஆதிசக்தி தான் திரோதான சக்தியா வேலை செய்யுது, மறைப்பு ஆற்றலா வேலை செய்யுது. அது ஏன் மறைப்பாற்றல்னாங்க, நம்ம ஆணவத்தோட கூடி இருக்கிறோம். ஆணவம் நம்ம படாத பாடுபடுத்தின்னு இருக்கு. அதனால்தான் நம்ம நான் 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 இந்த ஆணவத்தால் தான் நம்ம எல்லாத்தையும் தன்முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மறைத்தல் தொழில் என்ன செய்துங்க, அதுவும் ஒரு விதத்துல மறைக்குது. இந்த ஆணவத்தை மேலும் தூண்டி விட்டு நம்மை இறைவனை நோக்க விடாமல் உலக இன்பங்களிலேயே உள்ள விடுது. திரோதான சக்தி செய்யற வேலை தான். நமக்கு 2 வழி கொடுத்திருக்கார் பெருமான். ஒன்று நல்ல வழி, இன்னொன்று முள்பாதை. பக்குவம் அடையும்னா நீங்க அனுபவப்படணும், பட்டாதான் தெரியணுவாங்க சில பேர். அப்போ நீங்க உங்களுக்கு அனுபவம் வரணும்னா நமக்கு பட வேண்டும், பட்டு 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 திருந்த வேண்டும். ஆகவே மறைத்தல் தொழிலை இந்த திரோதான சக்தி என்ன செய்யுதுன்னா, இந்த உயிரை இறைவனை நாட விடாமல், நோக்க விடாமல் உலக இன்பங்களிலேயே உள்ள வச்சு போகுது. அப்ப தொடர்ந்து உலக இன்பங்களிலேயே நம்ம உழண்டு கொண்டு வரும்போது ஏதோ ஒரு பிறவிலே நமக்கு ஒரு வெறுப்பு தோன்றும். இந்த உலக இன்பங்களிலே ஒரு வெறுப்பு தோன்றும். ஏனென்றால்
தொடர்ந்து ஒரே விதமான செய்கைகள் தான் நம்ம செஞ்சு வரோம். எல்லா பிறவிகளிலும் நாம் சில குறிப்பிட்ட செயல்களை தான் செய்து கொண்டு வருகிறோம். சாப்பிடுறோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் செய்யறோம். இதுதான் எல்லா பிறவிகளும் எல்லாம் செஞ்சோம். இப்படி தொடர்ந்து பல பிறவிகளே ஒரே இன்பத்தை வெவ்வேறு விதங்களே மாறி 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 அனுபவித்து வரும்போது இந்த உயிருக்கு அந்த உலக இன்பங்களே ஒரு சலிப்பு தோன்றும். அதுதான் பக்குவம்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுல ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு ஸ்வீட் ஸ்டால் சொந்த கடை வச்சிருக்கீங்க. உங்க கடையில நெய் மைசூர் பாக்கு ரொம்ப ஃபேமஸ். உங்க சொந்த கடை. உங்க சொந்த கடைன்னு சொல்லிட்டு நீங்க தினமே ஒரு 1/4 கிலோ நெய் மைசூர் பாக்கு சாப்பாட்டு இடத்த சாப்பிட்டு வந்தா என்ன ஆகும்? உங்க கடை அது, நீங்க காசு போட்டு வாங்க வேண்டாம். நெய் மைசூர் பாக்கு உங்க கடையில அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். அப்படி நாக்குல போட்டா கரைஞ்சிரும். அப்போ நீங்க சாப்பிடும்போது உங்க மனைவி ஒரு 1/4 கிலோ தினமுமே நெய் மைசூர் பாக்க சாப்பிட வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு 4 நாளைக்கு இன்பமா சாப்பிடுவீங்க. ஒரு மாசம் திகட்டி போய் சொல்லுவீங்க, வைக்காதமா வேற ரசரச வையுங்க. அது மாதிரி இந்த உயிரானது தொடர்ந்து பல பிறவிகளிலே இந்த உலகத்தையே நோக்கி 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 பலவித இன்பங்களை அனுபவித்து அப்பதான் அதுக்கு புரியும், அடடா நாம் வர வேண்டிய வழி வேற இருக்க, நல்ல பாதை அங்க போட்டு வச்சிருக்காங்க, தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, அதை விட்டு நம்ம முள் பாதையில போயிட்டு இருக்கோமே அப்படி என்று ஒரு வெறுப்பு தோன்றி அப்போ வருகிற இன்ப துன்பங்களை சமமாக நோக்க ஆரம்பிக்கும். இருவனை ஒப்புன்னா 2 வினை சமமாவது இல்லைங்க. யாருமே நல்வினை மட்டுமே செய்ய மாட்டாங்க, யாருமே தீவினை மட்டுமே செய்ய மாட்டாங்க. இப்ப வேட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறுக்கு நூல் நெடுக்கு நூல், அது 2 சேர்ந்துதான் வேட்டி. நாள் எடுத்தா இரவு பகல் சேர்ந்ததுதான் நாள். வாழ்க்கைனா இன்ப துன்பம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதுபோன்று இந்த வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு பக்குவப்பட்டு ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைஞ்சுட்டே வரும். அப்போ நமக்கு இன்பத்திலையும் துன்பத்திலையும் சம மனபாவம் வரும். அதான் நான் சொல்லி வர்றது. அதுக்கு உதாரணம் பிரசாத புத்தின்னு. இது வரைக்கும் எந்த பேராசிரியர் இந்த உதாரணத்தை சொல்லிங்க, அடியன் மட்டும்தான் சொல்லுவேன். பிரசாத புத்தினா இன்னைக்கு காலையில நீங்க என்ன பண்றீங்க? பூஜை பண்றீங்க, பெருமானுக்கு நைவேத்தியம் பண்றீங்க. காலையில போறீங்க, கடத்தருக்கு போறீங்க, ஒரு கடையில தேங்காய் வாங்குறீங்க, ஒரு கடையில வாழைப்பழம் வாங்குறீங்க, ஒரு கடையில வெத்தலை வாங்குறீங்க, பாக்கு வாங்குறீங்க, வத்தி கற்பூரம் எல்லாம் வாங்குறீங்க, பூ வாங்குறீங்க. பெருமான் திருமுன்பை வைத்து அர்ச்சனை பண்ணிட்டு இன்னைக்கு உபயதா இருக்காங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு மாகேஸ்வர பூஜை செய்யற உபயதாருக்கு நீங்க என்ன பண்றீங்க? இந்தாங்க தேங்காய் நான் கொடுக்குறீங்க, இந்தாங்க வாழைப்பழம் கொடுக்குறீங்க, இந்தாங்க பிரசாதம் கொடுக்குறீங்க. அவங்க வாங்கி கண்ணில் ஒத்திக்கிறாங்க. அப்போ நீங்கள் வாங்கும் போது அதுக்கு பேர் வெவ்வேறு. தேங்காய், வெத்தலை, வாழைப்பழம், கற்பூரம், சூடன். எப்பொழுது அது பெருமான் திருவடியிலே வைத்து சமர்ப்பணம் ஆகிவிட்டதோ அதுக்கு என்ன பேர் வந்துடும்? பிரசாதம்னு பேர் வந்துடும். பிரசாதம்னா உயர்வானதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல சாப்பிடுறது சாதம், கோயில்ல கொடுக்கறது பிரசாதம். அப்போ இந்த பிரசாத புத்தி வந்துடும் உயிருக்கு. அப்போ எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம் என்ற நிலையில போயிடும். ஈஸ்வர பிரசாதம் என்ன? நாம் என்ன செய்யறோம்? இப்போ ஒரு இன்பம் எனக்கு வந்துட்டா துள்ளி குதிக்கிறேன். ஆகா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்ப நிலை வந்துடுது அப்படின்னு துள்ளி குதிக்கிறேன். நாளைக்கு ஒரு துன்பம் வந்து அப்படியே தோண்டு போயிடுறேன். ஐயோ இப்படி ஆயிடுது, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துடுது, இந்த கடவுள் கண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா பக்குவப்பட்ட ஆன்மா என்ன செய்யும்? இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாதான் பார்க்கும். இன்றைக்கு ஒரு இன்பம் வருதுன்னு வச்சுங்க, சரி பெருமான் திருவருள், நாம யாருக்கோ ஒரு காலத்துல நல்லது செஞ்சிருக்கோம், அதனால நமக்கு இந்த இன்பத்தை பெருமான் கொடுத்திருக்கார் என்று சொல்லி அதை அடக்கமா அனுபவிச்சோம். நாளைக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுங்க, நாம் ஏதோ ஒரு பிறவிலே யாருக்கோ ஒரு துன்பத்தை செஞ்சிருக்கோம், அதற்கு பலனாக ஒரு துன்பத்தை பெருமான் இந்த பிறவில நமக்கு கொடுத்திருக்கார் என்று சொல்லி அதை அடக்கத்தோடு அனுபவிச்சோம். இதுதாங்க இருவினை ஒப்புன்றது. இந்த நிலை வர வரைக்கும் இந்த மறைப்பாற்றல் வேலை செய்யும். மறைப்பாற்றல் ஏன் தொடர்ந்து இருக்குன்னா, நமக்கு இந்த நிலை வர வரைக்கும் மறைப்பாற்றல் நமக்கு பக்குவப்படுத்தி கொண்டே வரும். ஏனென்றால் இந்த நிலை வந்தாதான் மறைப்பாற்றல் அருள் சக்தியா மாறிவிடும். இருவினை இப்போ வந்து உங்களுக்கு மலம் பரிபாகம் ஆயிடும். பரிபாகம்னா தேய்ஞ்சு விடும். மலம் என்றாலே ஆணவம் தான், ஆணவம் தேய்ந்து விடும். இது ரெண்டும் இருவினை இப்போ வந்து மலம் தேய்ந்து விட்டால் நீங்கள் சத்தியநிபாத நிலைக்கு தகுதியாகி விடுவீர்கள். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு உரிய
தகுதியை பெற்று விடுவீர்கள். இதுதான் பெரிய புராணத்துல என்ன சொல்றார்? இப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படி சொல்றார்? சிவன் முக்த நிலையை சேர்க்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினாராம். இருவனுக்கு வந்தவர்கள் ஒரு கெடுதல் வந்தாலும் நல்லது வந்தாலும் ரெண்டையும் சமமாக தான் பார்ப்பாங்க. கெடுதல் வந்தா தோண்டு போக மாட்டார்கள், நல்லது வந்தா துள்ளி குதிக்க மாட்டார்கள், ரெண்டையும் சமமாக பார்ப்பார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். ரோட்ல போறாங்க, ஒரு ஓடு கிடைக்குது, அங்க ரோட்ல கிடக்குது, இந்த பக்கம் ஒரு பொற்காசு கிடக்குது. இது பொற்காசு உயர்ந்து அது ஓடு மட்டும் நினைக்க மாட்டாங்க, ரெண்டையும் ஒன்னாதான் மதிப்பாங்க. இது பொண்ணுன்றத உயர்வோ அதுக்கு ஓடு தாழ்வோ நினைக்க மாட்டாங்க, ரெண்டையும் சமமா தான் நினைப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? முக்தி கூட வேணான்றாங்களாம். அப்படிப்பட்ட சிவன் முக்தியார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று இறைவா உன்னை நான் தினம் வணங்கி கொண்டு வரணும்பா, அது போதும், எனக்கு முக்தி கூட வேண்டாம், வீடும் வேண்டாம் விரலையும் விளங்கினார். வீடே வேண்டாமா, எனக்கு உன்னை தினம் கும்பிட்டு கொண்டா போதும். இதுதான் புளியம்பழமும் ஓடு போடு நிலை. புளியங்காய் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஓடு அப்படியே பச்சை காயில பாத்தீங்கன்னா ஒட்டின்னு இருக்கும், நீங்க நகத்தால் கூட அதை பேர்த்து எடுக்க முடியாது. ஆனா அதே புளியங்காய் பழுத்து விட்டுதுன்னா அந்த பழத்தை ஆட்டி பாத்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு ஆடும், அந்த ஓட்டுல அந்த பழம் ஒட்டாது. அது மாதிரி நிலைதான் சீவன் முக்தி நிலை. அதுதான் இருவனுக்கு மலபரிவாக வந்த நிலை. அதனால்தான் எல்லா அடியார்களும் பிறவாமைதான் கேட்டாங்க. ஏன்னா அந்த பிறவியே துன்பம் உள்ளது. இப்ப நாய் என்ன செய்யுதுங்க, ஒரு எலும்பு துண்டை கடிக்குது, அந்த துண்டுல நாக்குல இருந்து அதுக்கு வாயில ரத்தமா கொட்டுது. நாய் என்ன நினைச்சுக்குது, எலும்பு துண்டுலதான் ரத்தம் வருதுன்னு நினைச்சுக்குது. ஆனா உண்மையிலே எலும்புல ரத்தம் வரல, அந்த எலும்பு துண்டு அது வாயில குத்தி அதனுடைய ரத்தம் தான் வெளியே வருது, அதை சுவைக்குது. ரத்தம் வர்றது எலும்பு துண்டுல இல்ல, நம்முடைய ரத்தம் என்று அது புரியல. அதே மாதிரி ஒட்டகம் முட்செடியை தான் விரும்பி சாப்பிடும். அது மெல்ல கூட அந்த முள் செடி போய் நாக்கில் குத்தி ரத்தம் வரும். அது நினைச்சு ஒட்டகம் இந்த முள் செடி தான் இவ்வளவு இன்பமா இருக்கு, நமக்கு ரத்தம் எல்லாம் வருது, அது உணவு மாதிரி நினைச்சு சாப்பிடும். ஆனா உண்மையிலேயே அதனுடைய ரத்தம் தான் அது சுவைக்குது. அது மாதிரி உலக இன்பங்கள்லாம் முடிவே முதலிலே இன்பமாக தோன்றி முடிவிலே துன்பத்தையே தருவன. ஆகவேதான் அந்த உலக இன்பத்தை நம்ம வெறுத்து ஒதுக்கணும்ன்றாங்க. இந்த மறைப்பாற்றல் நமக்கு பக்குவம் வரும் வரை இந்த மறைப்பாற்றல் இருந்து கொண்டே இருக்குங்க. பக்குவம் வந்தாதான் மறைப்பாற்றல் அருசக்தியா மாறும், திரோதான சக்தின்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க நம்ம சபை இது வகுப்பு நடக்கிறதா வச்சுங்களேன். வகுப்புல ஒரு 40 மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, நான் பாடம் எடுக்கிறேன். திடீர்னு ஒரு கல் செங்கல் அந்த சபையில விழுந்தா என்ன ஆகும்? எல்லாரும் சிக்கால கொண்டா ஓடுவாங்க. அது மாதிரி இந்த பக்குவம் அந்த பிறகு இந்த உயிரானது என்ன செய்யுமா, அந்த உலக இன்பங்களை விட்டு ஓடிடுமா, இந்த உலக இன்பங்களை பார்த்து வெறுத்து பயந்து ஓடுமா. அதுதான் மறைத்தலுடைய தொழில். பக்குவம் வரும் வரை அந்த தொழில் இருக்கும். ஏனென்றால் ஒரு முழுமையான ஞானம் அடையும் வரை நம்ம மறைப்பாற்றல் கட்டுப்பட்டே இருந்து ஆக வேண்டும். இப்போ கம்பளி பூச்சி இருக்குங்க, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கூட்டுக்குள்ள அடைபட்டு இருந்தாதான் வண்ணத்து பூச்சியா மாறும். கம்பளி பூச்சி பாத்தீங்கன்னா கம்பளி புழு மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கூட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது இருந்தால்தான் அது வண்ணத்து பூச்சியாக மாறும். அப்ப அந்த காலம் வரை அந்த கூட்டுக்குள்ள இருந்தே ஆக வேண்டும். ஒரு ஆளுக்கு ஜுரம் கொரோனா வந்துடுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா நீங்க உடனே நான் அன்னைக்கே அட்மிட் ஆகி நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆகணும் ஒத்துக்குவாரு டாக்டர். இல்லப்பா வந்துருது உனக்கு கொரோனா, நீ 10 நாள் பெட்ல இருக்கணும். அப்ப உனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்க விருப்பம் இல்லை என்றால் கூட உன் வியாதி குணமாக வேண்டும் என்றால் நீ ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துதான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. அதே மாதிரி கோழி முட்டை இடுதுங்க, அந்த கோழி முட்டையை 21 நாள் 22 நாள் அடை காத்தாதான் குஞ்சு பொரியும். ஆகவே இதெல்லாம் மறைப்பாற்றலுக்கு உதாரணமா சொல்றாங்க. ஆகவே நமக்கு பக்குவம் வர்றதுக்காக நம்ம மறைப்பாற்றலுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பதான் பக்குவம் வரும். மறைப்பாற்றல் பக்குவம் வரும்பொழுது நமக்கு அருட்சக்தியாக மாறிவிடும். திருவாதன சக்தியே உங்களுக்கு அருட்சக்தியாக அருள் வீழ்ச்சின்றாங்க, சத்தினி பாதம்ன்றாங்க. சத்தினா அருள், வீழ்ச்சினா
மேலிருந்து கீழே நோக்க வர்றதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலும் எல்லாரும் பிறவாமை தான் வேண்டாங்க. ஆனா சில அருளாளர்கள் பிறவியை வேண்டாங்க. குறிப்பா அப்பர் சுவாமிகள் எடுத்தீங்கன்னா, குனித்த புருவமும் கூவை செவ்வாயில் குமிசிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன் படுற. பெருமானே உன்னுடைய குனித்த புருவத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். பெருமானுடைய புருவம் அப்படியே குனிஞ்சு வளைஞ்சிருக்கு, அதை பார்த்து கொண்டே இருக்கணும். கோவை செவ்வாயில் குமிசிரிப்பு, பெருமானுடைய உதடு அப்படியே சிக்க செவ்வேன்னு இருக்கும். பனித்த சடை, சடையில கங்கை வச்சிருக்கிறார். உடம்பு பூரா திருநீரை பூசிருக்கிறார். பவளம் போல் மேனி, இனித்த முடிய எடுத்த ஒரு பாதம். எவ்வளவு அருமையா அந்த குஞ்சித பாதத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. குஞ்சிதன்னா வளைந்த திருவடின்னு அர்த்தம், தூக்கிய திருவடி. அது அப்பர் பெருமான் எப்படி பண்றாரு பாருங்க. எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றான். அந்த அந்த பாதத்தை நாம் காண்பதற்கே எனக்கு பிறகு வேணும் பாடுற. தொடர்ந்து அந்த உன்னுடைய இடது திருப்பாதத்தை தூக்கிய திருவடி எடுத்த பொற்பாதத்தை காண்பதற்கே நான் பிறகு எடுக்கணும்ன்ற. அதே மாதிரி காரைக்கால மேல ஏதாவது சொல்றாங்க. அம்மா எலும்பு தூரமா போகுது, அங்க அம்மா கேட்கறாங்க, யாருங்க ஒரு உருவம் எலும்பா வருதுன்னு. அப்போ பெருமான் சொல்ற, என்னை பெற்ற அம்மா வராட்டார். ஏன்னா பெருமானுக்கு அம்மா அப்பா இல்லை. கிட்ட வந்துட்டாங்க, இந்த அம்மா எலும்பு தூரமா இருக்கு, என்னம்மா ஏன் விஷயம் இவ்வளவு தூரம் வந்து என்ன விஷயம் கேட்கிறார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் கேக்குது பெருமாட்ட போய். இறைவா எனக்கு பிறவாம கொடுன்னு கேக்குது. பெருமான் சொன்னாரு, அம்மா அது என்னுடைய கையில இல்லை. உனக்கு பிறப்பு கொடுக்கிறதோ கொடுக்காதோ என்னுடைய கையில இல்லை. அது உன்னுடைய வினைப்படி உனக்கு பிறவி கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகும். ஆகவே உன் வினைப்படி உனக்கு பிறவி இருக்குன்னா நான் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். இறைவா உன் மேல இரவாத இன்ப அன்பு வேண்டும். இரவாத இன்ப அன்புன்னு என்ன அர்த்தங்க? உன்னை எப்பொழுதும் மறக்காம உன் மேல பைத்தியமா இருக்கணும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், அது முடியாதம்மா, உனக்கு வினைப்படி பிறவிதான் கொடுத்துதான் ஆகணும். சரிங்க, மீண்டும் பிறப்புண்டேல், ஒருவேளை எனக்கு வினைப்படி பிறவி கொடுத்தா பெருமானே என்ன வேணுன்றாங்க, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். பெருமானே என் வினைப்படி எனக்கு பிறவி அடுத்த பிறவி கொடுத்தா உன்னை நான் என்றும் மறவாம இருக்கும் அப்படின்னு. சரிம்மா கொடுத்துட்டேன். இன்னும் வேண்டும் கேக்குது. என்னமா வேணும்? இன்னும் வேண்டும் கேக்குது. நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இறைவா உன்னுடைய இந்த நடனத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கணும், அதுதான் எனக்கு ஒரே பெரிய விருப்பம் சொல்லி போமா திருவாலங்காடுன்னு சொல்லிடுறாரு. அங்க அப்பர் பெருமான் இன்னொரு என்ன போறாரு, அங்க வந்து உன்னுடைய புருவத்தை காண்பதற்கே எனக்கு பிறகு வேண்டும் சொன்னவரு இன்னொரு இடத்துல என்ன சொல்றார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் இவ்வையகத்தே தொழுவோர்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த சீவண்ணனே. இறைவா குருவா பிறந்தா கூட உன்னுடைய நினைப்பு இருக்கணும்ன்ற. ஆகவே இந்த மரத்தேர் தொழில் ரொம்ப முக்கியமானதுங்க. அது நம்முடைய பக்குவம் வரும் வரை இந்த மரத்தேர் தொழிலுக்கு நாம் கட்டுப்பட்டே இருந்தாக வேண்டும். நம்ம பக்குவம் வந்து இந்த மரத்தேர் மாறிவிடும், அது அருட்சக்தியாக மாறிவிடும். கடைசியா வர்றதாங்க அருளல். அருளல் என்பது நமக்கு பக்குவம் வந்ததும் குருநாதனாக வருவார், நமக்கெல்லாம் குருவாக வருவார். நம்மளாம் சகல வர்க்கம், மொத்தம் 3 உயிர்களுக்குன்னு சொல்லியிருக்கேன். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற 3 வர்க்கங்கள் இருக்கு உயிர் வர்க்கம். விஞ்ஞானகலர் என்பவர்களுக்கு ஒரே பிறவிலே முக்தி கொடுத்துருவார். எடுத்த ஒரு பிறவிலே முக்தி அடைந்து விடுவார்கள். அவங்களுக்கு எப்படி ஞானத்தை உபதேசிப்பார்னா, அவங்களுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து உள் நின்று உணர்த்தி விடுவார். உடனே அதுல இருந்து அவங்க பிக்கப் ஆயிடுவாங்க, பிடித்துக் கொள்வார்கள். பிரளயாகலர் என்பவர்கள் ஒரு பிரளய கால எல்லையிலே
பல பல பிறவிகளை எடுத்து முக்தி அடைவார்கள். ஒரு பிரளய காலம் இல்லைன்னா கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 சேர்ந்து ஒரு பிரளய கால எல்லை. இந்த 4 யுகங்களிலே பல பல பிறவிகளை எடுப்பாங்க. எடுத்து பிற்பாடுதான் முக்தி அடைவார்கள். அவங்களுக்கு எப்படி உணர்த்துவார் ஞானத்தைன்னா, தன்னுடைய உண்மை வடிவிலே வந்து கண்டம் உள்ள அந்த நீலகண்டம், கைகள், கங்கை தாங்கிய முடி, இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு தன் உண்மை வழியில வந்து ஞானத்தை உபதேசிப்பார். நம்மெல்லாம் சகலர்கள், சகல வர்க்க ஆன்மாக்கள். நமக்கு எப்படி உபதேசிப்பார் ஞானத்தைனா, பக்குவம் அடைந்த பிறகு ஒரு குருநாதர் வடிவிலே வருவார். சுத்த ஆத்மா இருக்கும். இப்ப நம்ம ஒரு 50 பேர் நம்ம இருக்கணும் ஒரு இடத்துல, அதுல யாரோ ஒருத்தர் பக்குவம் அடைஞ்ச ஆன்மா இருப்பாங்க. நமக்கு அது தெரியாது, இறைவனுக்கு தான் தெரியும். அந்த ஆன்மா மூலமா அவரை ஆவேசித்து அவர் மூலமா குருவாக வந்து நமக்கு ஞானத்தை உபதேசிப்பார். நிர்வாண தீட்சை கொடுத்து ஞானத்தை உபதேசிப்பார். அதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்கணும். இது அருள் தான். இது முடிவான தொழில் அருள். 5 வழி அருள் தாங்க. இந்த 5 வழி ஏன் பண்ணுகிறார் பெருமான்? இந்த உயிரானது கேவலத்தில் இருந்தது. கேவலத்தை உயிரை அது முன்னேற வேண்டும் என்றால் அதை கேவலத்தை நீங்க மீட்டெடுக்க வேண்டும் வெளியே. இல்லாட்டா கேவலத்தை ஆணவத்தோடு இருக்கும் அது. ஆக இந்த உயிர் முன்னேற வேண்டும் என்றால் அது செயல்பட வேண்டும். செயல்பட வேண்டுமா அதுக்கு பிறவி கொடுக்க வேண்டும். அதனால்தான் கேவலத்திலிருந்து எடுத்து சகல நிலை கொண்டாடுறார். கேவலம் என்பது பிறப்புக்கு முற்பட்ட நிலை, சகலம் என்பது பிறவிக்கு வந்த நிலை. சகலத்தை கொண்டு வந்தா நமக்கு தன கருண புவன போகங்களை கொடுக்கிறார். இதுல ஒரு சந்தேகம் வரும். முதல்ல வந்தது உடலா வினையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பெருமான் நமக்கு முதல்ல எதை கொடுக்கிறார்? வினையை கொடுக்கிறாரா? எது முதல்ல வந்து வினையா உடலா அப்படின்னு கேட்டா, நமக்கு பெருமான் முதல்ல சூக்கும உடல் தான் கொடுக்கிறார். 16 தத்துவங்கள் உள்ள சூக்கும உடலை கொடுக்கிறார். அந்த சூக்கும உடலை பெற்ற உயிரானது அதனுடைய அறிவின் நிலைக்கு ஏற்ப சில வினைகளை வெளிப்படுத்துது. அறிவின் நிலை வேறுபாடு எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் மனிதர்களா இருந்தா கூட நம்முடைய அறிவின் நிலை வேறுபாடு வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆகவே அந்த சூக்கும உடலை கொடுத்ததும் இந்த உயிரினுடைய அறிவின் நிலை வேறுபாட்டுக்கு ஏற்ப இந்த உயிரானது சில நல்லது கெட்டதை வெளிப்படுத்தும். அதுக்கேற்ப தூள உடலை கொடுக்கிறார் பெருமான். அப்ப முதல்ல கொடுக்கிறது சூக்கும உடல் தான். சூக்கும உடல் வரைக்கும் உயிர்ல ஆண் பெண் பேதம் இல்லை. சூக்கும உடல் வரைக்கும் உயிர்ல உயிர் தான், ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. தூள உடல் தான் ஆண் பெண் என்ற பேதம் வரும். ஆகவே இந்த 5 வழி எதுக்கு செய்யறாருன்னா எல்லாமே அருள் தான். இந்த உயிர் கேவலத்தை இருக்கு, அது செயல்பட வேண்டும், வினைகளை புரிய வேண்டும், அப்பதான் பக்குவம் அடையும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த உயிர்களை கேவலத்திலிருந்து மீட்டெடுத்து சகல நிலை கொண்டு வந்து அதுக்கு தன கருண போகங்களை கொடுத்து உடல் கருவிகளை கொடுத்து செயல்பட வைக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட உலகத்திலே வாழ வைக்க வேண்டும். அது வாழும் காலத்திலே நல்லது கெட்டதான் செய்யும். செய்யும்போது அதற்கேற்ப வினைகள் உருவாகும். நல்லது செஞ்சா நல்வினை, தீது செஞ்சா தீவினை. இது 2 புண்ணிய பாவமா மாறிடும். இந்த உயிர் செய்கிற நல்வினை புண்ணியமாகவும் செய்கிற தீவினை பாவமா மாறிடும். இதெல்லாம் ஸ்டோரேஜில் போய் நிற்கும். சஞ்சிதம் என்ற ஸ்டோரேஜில் வச்சிருவாரு. இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அடுத்த பிறவி கொடுப்பாரு. இப்படியே நம்ம பக்குவப்படுத்துவார் ஒவ்வொரு பிறவியா. தொடர்ந்து பல பிறவிகள் எடுத்து வரும்பொழுது தொடர்ந்து படைப்பு ஏன் பண்றாருன்னா அதனால்தான் பண்ணுகிறார். இந்த உயிர் பக்குவம் அடையும் வரை படைப்பு தொழில் நடந்து கொண்டே இருக்கும். உயிர்கள் எண்ணிக்கை இல்லாது. ஆகவே தொடர்ந்து நம்ம பக்குவம் அடையும் வரை இந்த உயிர்களுக்கு பிறவி கொடுத்து கொண்டே வருவார். ஆகவே 5 அருள் தான். அவருடைய முடிவான நோக்கம் என்னங்க? பெருமானுடைய கருணை என்னன்னா, இந்த உலகத்திலே பிறந்த உயிர்கள் எல்லாமே பல பிறவிகளை எடுத்து வினைகளை புரிந்து அதன் மூலமாக பக்குவம் வரப்பெற்று முடிவிலே இருவினைப்பு எழுதி மலபரிவா அடைந்து ஞானத்துக்கு தகுதியாகி குருவால உபதேசிக்கப்பட்டு தன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற விருப்பம் தான். முக்தி அடைஞ்சணும். கைலாயத்தில் நம்ம சிவகணங்களா இருக்கலாம். முக்தி என்பது பிறவி இல்லாத நிலை. சொர்க்கம் வேற, முக்தி வேறங்க. சொர்க்கம் என்பது நாம் செஞ்ச நல்வினைக்கேற்ப சொர்க்கலோகத்துல சில இன்பங்களை அனுபவிச்சுட்டு வரணும். மோட்சம் அல்லது முக்தி என்பது அடுத்தது பிறவி இல்லை. பிறவி இல்லாத நிலைதான் நமக்கு மோட்சன்றாங்க, முக்தின்றாங்க. இதுதான் பெருமானுடைய விருப்பம். ஆகவே நம்மை கரை சேர்ப்பதற்கு தான் இந்த தொழிலா செய்யறார். 5 தொழில் எதுக்கு செய்யறார்? படைத்தல், காத்தல்,
அழித்தல், மறைத்தல், அருளெல்லாம் எதுக்கு செய்கிறார் பெருமான்? இந்த உயிரை பக்குவப்படுத்தி முடிவில் தன் திருவடியிலே சேர்த்துக் கொள்வதற்காக தான் இதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். ஆகவே 5 வழியும் அருள் தான் சொல்றாங்க. ஐந்து வேளை 2ஆ சொல்றார் மாணிக்க வாசகர். படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய 3 தொழில்களை செய்யும் போது இறைவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 மறைத்தல் அடங்கிறது. இன்னொரு சொல்றேங்க, படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய 3 தொழில்களை செய்யும் போது இறைவன் தன்னை மறைத்துக் கொண்டு செயல்படுகிறான். ஆகவே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 மறைத்தல்ல அடங்கிறது. அருள் என்பது வீடு. வீடு பெயர்னா என்ன தெரியுங்களா? விடுவது, பெறுவது. ஒன்றை விட்டு ஒன்றை பெறுவது, அதான் வீடு பேர். எதை விடுவது, எதை பெறுவது? பாசங்களை விடுவது, ஞானத்தை பெறுவது, வீட்டை பெறுவது, அதான் வீடு பேரு. அருளல் என்பது அதான் கடைசி. அதனால்தான் மாணிக்க வாசகர் என்ன சொல்றார்? பந்தமும் வீடும் படைப்போன் காண்கின்றார். பந்தம் என்றால் பிறகு கொள்ள நிலை, வீடு தான் முக்தி. 2ஆ சொல்லுகிறார். 5 வேளை 2ஆ சொல்லுகிறார். பந்தமும் வீடும் படைப்போன் காண்கன்னு அங்கே திருவாசகத்திலே அங்கே மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார். திருவம்பாவில இந்த 5 வழியும் மாணிக்க வாசகர் எடுத்து சொல்றாரு பாருங்க. இறைவனுடைய 5 வழியும் திருவம்பாவில மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரு பாருங்க. 5 வழி வந்துடுது இந்த பாட்டுல. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடோரவர் எம்பாவாய். இதுல 3ஆவது வரியிலிருந்து 7ஆவது வரி வரை 5 வழி சொல்றார். 3ஆவது என்ன சொல்றார்? 3ஆவது வரி, போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். தோற்றம் என்றால் படைத்தல். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்றால் படைத்தல். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்னா காத்தல், போகத்தை தருகிறார் இல்லையா? போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்னா காத்தல். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், ஈராம்னா முடிவு, அழித்தல். போற்றி எல்லா உயிர்களுக்கும் ஈராம் இணையடிகள்னா முடிவு, அழித்தல். போற்றி நால்முகனும் காணாத புண்டரிகம், மறைத்தல். பெருமானுடைய திருவடியும் அங்கே திருமாலும் பெருமாவும் தேடி பார்க்க காண முடியவில்லை, மறைத்தல். போற்றியாம் உய்ய ஆட்கொண்டர்களும் பொன்மை, என்ன ஆட்கொண்டுற, அது அருள். அப்ப 5 வழியும் அங்கே மாணிக்கவாசு திருவம்பாவிலே இந்த பாடல்களை சொல்லிவிடுகிறார். 3ஆவது வரியிலிருந்து 7ஆவது வரை 5 வழி பற்றி விரிவாக சொல்கிறார். ஆகவே இறைவன் செய்கிற 5 வழியுமே நமக்கு முடிவில முக்தியை கொடுப்பதுதான் செய்கிறார். ஆகவே 5 வழி அருள்தான். பார்ப்பதற்கு நமக்கு கஷ்டம் போல தோன்றினாலும் இந்த 5 வழியும் நமக்கு முன்னேற்றத்தான் பெருமான் இது செய்கிறார். நம்மை பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி முன்னேற்றம் அடைய வைக்கத்தான் இந்த 5 வழி செய்கிறார். ஏனென்றால் இந்த உயிரானது ஒரு பிறவிலே முக்தி அடையாது, பல பிறவிகள் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக தான், படிப்படியாக தான் உயிர் முன்னேறும். நமக்குள்ளே ஷார்ட் கம்மிங்க அறிவித்தால் அறிவது, படிப்படியாக முன்னேறுவது, அறிந்ததை மறந்து விடுவது, மீண்டும் அறிவது, இப்படிப்பட்ட குறைபாடுகள் இந்த உயிருக்கு இருக்கு. ஆகவேதான் தொடர்ந்து பல பிறவிகளை கொடுத்து நமக்கு இப்படிப்பட்ட 5 வழி செய்து பெருமான் நமக்கு அங்கே அருளை கொடுக்கிறார். அடுத்ததாக சூக்கும 5 வழிங்க. இப்ப நாம சொன்னது போல தூள் 5 வழி. தூள்னா கண்ணுக்கு தெரியுது, உலகம் படைக்கப்படுது கண்ணுக்கு தெரியுது, உலகம் இருக்குது கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் தூள் 5 வழி பேர். இப்ப நம்ம பார்த்த 5மே தூள் 5 வழி. இது ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னாங்க, இந்த அடிப்படைகளை நீங்க நல்லா தெளிவா புரிந்து கொண்டால் சாத்திரங்களை படிக்கும் போது எளிமையா உங்களுக்கு புரிந்துவிடும். அதுவும் நீங்கள்லாம் ரொம்ப ஆழங்கால் பட்டவர்கள், பல பேராசிரியர் சீனியர் பேராசிரியர் பாடம் கேட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்க கேட்கிற கேள்வியிலிருந்தே உங்க தகுதியை நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே இதெல்லாம் ரொம்ப விளக்கமா நம்ம புரிந்து கொண்டோமானால் அடிப்படை செய்திகளை
சாத்திரங்கள் உள்ளே போகும்போது இது அப்படியே கப்புன்னு அங்கே நிற்கும். ஆகவே தூள ஐந்தொழில் என்பது கண்ணுக்கு தெரிவதுன்னு வச்சுங்க. சூக்கும ஐந்தொழில் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா அது நம்மால உணர முடியாது. பெருமான் எப்படி செய்யறாருன்னு நம்மால உணர முடியாது. அது சூக்குமம். சூக்குமம்னா தெரியாதுன்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியாது. அது என்னன்னா இப்ப நான் சொன்ன கிரேதாயுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம். கலியுகம் முடியறதுக்கு இந்த 4,27,000 வருஷம் இருக்கு. 4,32,000 வருஷம் கலியுகம் ஆயுள். கலியுகம் முடிவதற்கு இன்னும் 5,500 ஆண்டு ஆயிருக்கு கலியுகம் பிறந்து. அது எப்போ பிறந்ததுன்னா கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போன பிறகு கலியுகம் பிறந்து விட்டது. அதர்மம் மேலோங்கன்னு சொன்னதுக்கு அதான் காரணம். இந்த 4,27,000 வருஷம் கலியுகம் இருக்கும். இது முடிந்தது ஒருவேளை முற்றெடுப்பு செய்யலாம் பெருமான், அது நமக்கு தெரியாது. 4 யுகங்கள் முடிந்து முற்றெடுப்பு செய்யலாம். அப்போ எல்லாமே அடங்கிடும். பெருமான் மட்டும்தான் இருப்பார், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. திருமால், ருத்ரன், பிரம்மா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே உயிர் இருக்கதான். பெருமான் மட்டும்தான் பிறப்பிறப்பு இல்லை, அவர் மட்டும்தான் இருப்பார். அதனால்தான் தன்னுடைய தனிமையை போக்கிக் கொள்ளலாம் திருவாசகத்தை கையால் எழுதி வச்சிருக்காராம். பாண்டிச்சேரியில் அம்பலத்தாரம் மடத்துல இருக்க திருவாசக பெருமான் கைப்பட எழுதிய போல தன்னுடைய இந்த முற்றழிப்பு காலத்துல தனியா இருப்பார். அப்போ தன் தனிமையை போக்கிக் கொள்வதற்கு திருவாசக கையில் வச்சிருக்காராம். இப்போ நீங்க சென்னையில பஸ் ஏறினீங்கன்னா பழைய விற்காத மேகசின் எல்லாம் கொண்டாந்து விற்பான் ஒருத்தர். சார் டைம் பாஸ் 50 ரூபா புக்கா இருக்காது, 5 ரூபாய் கொடுப்போம். அது 6 மாசம் புக்கா இருக்கும். அதை நீங்க வாங்கி ஏதோ பஸ்ல போற வரைக்கும் படிச்சு போலாம், படிப்பீங்க. அது மாதிரி பெருமான் தன்னுடைய முற்றழிப்புக்கு பிறகு தனிமையில் இருப்பாரு. அந்த தனிமையை போக்கிக் கொள்வதற்காக மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தை ஒரு பிரதி எழுதி வச்சிருக்காராம். அது இப்ப எங்க இருக்குன்னா பெருமான் கைப்பட எழுதிய அந்த ஓலை பாண்டிச்சேரியில உள்ள அம்பலத்தாடியார் மடத்துல இருக்குன்றாங்க. சிவராத்திரிக்கு போய் தரிசனம் பண்ணலான்றாங்க. ஆகவே இந்த சூக்கும ஐந்தொழில் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு முற்றழிப்புக்கும் அடுத்த படைப்புக்கும் இடையே உள்ள ஆவணத்தை செய்தது. 4 யுகம் முடிஞ்சு போது அழிச்சுடுறார். அவர் மட்டும் தனியா இருக்கார். அடுத்து அழிச்சது அப்படியே இருந்தா அடுத்த உலகம் தோன்றி ஆக வேண்டும், மேல படைக்க வேண்டும். அப்போ அதுக்கு வேண்டியதை செய்கிறார். அது நம்மால புரிந்து கொள்ள முடியாது. நம் சிற்றறிவுக்கு அது எட்டாது. அது பெருமானுடைய பேரறிவுக்கு தான் தெரியும் அது எப்படி பண்றாரு என்னன்னு நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் சூக்கும ஐந்தொழில். ஒரு முற்றழிப்புக்கும் அடுத்த படைப்புக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்திலே இந்த உலகத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஆவணம் செய்யறதா சூக்கும ஐந்தொழில் சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஐந்தொழில் இருக்கு, அதிசூக்கும ஐந்தொழில் உண்டு. இதுதான் பெருமான் நம்ம புருவ நடுவுல இருந்து கொண்டு செயல்படுறார். நம்ம விழிப்பு நிலையிலே பெருமான் இங்க இருக்கார், புருவ நடுவில் இருக்கார். இதுக்கு பேர் பரநடனன்றாங்க. நம்ம கூடயே இருக்கார் பெருமான், நமக்கு எல்லாத்தையும் அறிவித்துக் கொண்டே வருகிறார். அப்போ அந்த விழிப்பு நிலையிலே புருவ நிலையில நின்று கொண்டு நம்ம கருவிகளோடு வேகமா கூடுவோம், வேகமா பிரியும். அப்ப அறிவை நமக்கு நிகழ்த்துவதற்கு நம்ம கூட பெருமான் இங்க இருக்காரு. இப்ப அரச சபையில அரசாங்கம் நடத்துறாருங்க, ராஜா சபையில உட்கார்ந்து இருக்காரு, அரச சபை நடக்குது. திடீர்னு ஒருத்தன் ஒரு ஒற்றனை அரசே நம்ம நாட்டு மேல அந்த அரசன் படையெடுத்து வரான், செய்தி கிடைச்சிருக்கு சொல்றான். உடனே அரசன் கோபப்படுகிறான், ஆஹா நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரானா அப்படின்னு கோபப்படுகிறான். உடனே இன்னொரு ஆள் அரசே உங்களை தரிசிக்க ஒரு புலவர் வந்திருக்காருன்னு உடனே அந்த கோபம் குணம் மாறி புலவரை பார்க்கறது, வாங்க வாங்க புலவர் பெருமானே வாங்க வணக்கம் சொல்லி அவரை இன்முகத்தோடு வரவேற்கிறான். ஒரு செகண்டுக்கு முன்னால கோவப்பட்டான், நாட்டு மேல படையெடுத்து வரான்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டான். ஆனா இன்னொரு புலவர் வர சொல்லி அது சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்க போயிட்டான். இன்னொரு ஒருத்தன் சொல்றான், அரசே தங்களை சந்திரிக்க பக்கத்து நாட்டு அரசர் வந்திருக்காருன்னா அதே மாதிரி இன்முகத்தோட அந்த அரசர்கிட்ட போறான். கடைசியா இன்னொருத்தன் அரசே ஒரு கொலை பண்ணிட்டான், பட்ட பகலே ஒரு கொலை பண்ணிட்டான்னா உடனே கோவப்படுறார் அரசர். அவனுக்கு உடனே தண்டனை விசாரிக்கிறார். அப்ப அரச சபையில இருக்காரு, பல உணர்ச்சி வேறுபாடுகள் அடைஞ்சு கொண்டே வர்றார். ஒரு நேரம் சந்தோஷப்படுறார், ஒரு நேரம் கோவப்படுறார், இப்படி பல வேறுபாடுகள் அடைகிறார் அரசர். ஆனா சபையில இருக்கார். அது மாதிரி விழிப்பு நிலையிலே நம்ம என்ன செய்யறோமா, இந்த 5 அவத்தைப்படுறோம். நம்ம கிட்ட கருவிகள் கூடி கூடி பிரியுது. 5 அவத்தால பின்னால பார்க்க போறோம். இப்போ ஒரு டோட்டலா புரிஞ்சுங்க. 5 அவத்தைன்னா வேகமா காத்தாடி வேகமா சொல்ற போல நம்ம 5 அவத்தை அப்படியே மாறி 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 அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த நிலையிலே புருவ நடுவில் நமக்கு இருந்து கொண்டு பெருமான்
நமக்கு அருள் பாலிக்கிறார். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பரநடனம்னு சொல்றாங்க. இதுதான் பரன மேலான அர்த்தம். இது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. பெருமான் நமக்கு இப்படி இருந்து அறிவிக்கவில்லை என்றால் நமக்கு அறிவு நிகழாது. ஆக நம்ம கூடயே இருந்த பெருமான் புருவ நொடியில் இருந்து கொண்டு நமக்கு இந்த அறிவை விளக்கியும் அளித்து வந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு பேர் தான் அதிசூக்ம ஐந்தொழில் சொல்றாங்க. ஆகவே இப்ப நம்ம பார்த்தது பெருமான் செய்கிற தூள ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில். தூள ஐந்தொழில் என்பது இந்த உயிர்களை படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வர தன் திருவடியை சேர்ப்பதற்காக கேவலத்தில் இருந்த உயிர்களை கொஞ்சம் கொஞ்சமா பிறவியை கொடுத்து 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 முடிவில் பக்குவப்படுத்துகிறார். அடுத்து அதிசூக்கும சூக்கும ஐந்தொழில் என்பது ஒரு முற்றழிப்புக்கும் அடுத்த படைப்புக்கும் இடைப்பட்ட காலத்திலே உள்ள ஆவணவற்றை செய்தல். அது பெருமானுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதிசூக்கும ஐந்தொழில் என்பது புருவ நொடியில் இருந்து கொண்டு நமக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கார். நம்ம கூடயே இருக்கார் பெருமான், புருவ நொடியில் இருந்து கொண்டு இருக்கார். அதனாலதான் நம்ம நெத்தியில பொட்டு வைக்கணும். காரணம் என்ன? பெருமான் அங்க இருக்கிறதுனால நெத்தியில பொட்டு வைக்கணும்னு சொல்றாங்க. நெத்தியில ஏதாவது இட வேண்டும் என்று சமய சின்னங்களை அணிய வேண்டும் சொல்ல காரணமே பெருமான் அங்க நெத்தியில புருவ நொடியில் இருந்து கொண்டிருக்கிறார் சொல்றாங்க. இப்ப அடுத்ததாக நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாக்குறாங்களா? இப்போ அந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் ஒன்று இருக்குமா, அதை பத்தி சுருக்கமா பார்க்க போறோம். இறைவன் இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள்ல இருந்துதான் நமக்கு போக யோக வேக வடிவங்கள் எடுக்கிறார். நம்ம போன வகுப்புல பார்த்தோம், போக யோக வேக வடிவங்கள் சொன்னோம். போகம் என்றால் அம்மையப்பர், வேகம் என்றால் போர்க்கோலம் பூங்குறது, யோகம் என்றால் குருவா வருகிறது. போக யோக வேக வடிவங்கள். போகம் என்றால் அம்மையப்பரா இருக்கணும், யோகம் என்றால் குருவாக வந்து அருள் பாலிக்கிறார், வேகம்னா அட்ட விரட்ட செயல். இது 3 நிலையில இருக்காது. இந்த 3 செஞ்சாதான் நம்ம இந்த 3 அனுபவிக்க முடியும். பெருமான் போக நிலையில இருந்து அருள் பாலித்தால் தான் நம்மால குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். பெருமான் யோக நிலையிலிருந்து குருவாக இருந்து உணர்த்தினால்தான் நம்ம ஞானம் பெற முடியும். பெருமான் வேக வடிவில இருந்து இப்படி அருள் அந்த போர் தொழில் செய்தால்தான் நம்ம துன்பம் போகும். அது சொல்லணும். இதெல்லாம் எப்படி பண்ணுகிறாருன்னா மகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்றாங்க. அதுல 25 சொல்றாங்க. அந்த வடிவங்கள் தான் எடுத்துதான் இந்த 3 செய்யறாராம். போக யோக வேக வடிவங்களை இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 இருந்துதான் செய்கிறாராம். அந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 என்னன்னா லிங்கோத்பவர், சுகாசனர், கல்யாண சுந்தரர், அர்த்தநாரீஸ்வரர், சோமாஸ்கந்தர், சக்கரவர்தர், திரிமூர்த்தி, அரியர்த்தர், தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாடனர், கங்காளர், காலசம்ஹாரர், காமசம்ஹாரர், சலந்தர சம்ஹாரர், திரிபுர சம்ஹாரர், சரபமூர்த்தி, நீலகண்டர், திரிபாதமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, பைரவர், இடபாரூடர், சந்திரசேகரர், நடராஜர், கங்காதரர், கஜமுக அனுகிரகர். இப்படி 25 வடிவங்களை எடுக்கிறார் பெருமான். இதுதான் மகேஸ்வர மூர்த்தங்கள். இதெல்லாம் எல்லாமே உருவம் உள்ளது. மகேஸ்வரம் சொன்ன மறைத்தல் சொல்றமே அந்த வடிவங்கள் மகேஸ்வர மூர்த்தங்கள் 25. இந்த 25 வடிவங்களில் இருந்துதான் பெருமான் தான் செய்ய வேண்டிய போக யோக வேக வடிவங்களை எடுத்து உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அம்மையப்பராக இருந்து உயிர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார். குருநாதராக சனகாதி முனிவர்களுக்கு அங்கே குருமரபை தோற்றுவித்து நமக்கு ஞானத்தை உணர்த்த அருள் பாலிக்கிறார். வேக வடிவிலே இருந்து போர்க்கோலம் பூண்டு தீயவர்களை அழித்து அப்படிப்பட்ட செயலை செய்வதால்தான் நமக்கு வருகிற துன்பங்கள் நீங்கும். ஆகவே இந்த போக யோக வேக வடிவங்களில் இருந்துதான் பெருமான் இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் மூலமாக நமக்கு அருள் பாலிக்கிறார் சொல்றாங்க. அடுத்ததாக லிங்க வகைகள் இருக்கமா. லிங்க வகையில ஒரு 3 வகை சொல்றாங்க. சிவலிங்க வகை 3 வகையா சொல்றாங்கம்மா. அவ்விக்த லிங்கம்னா அவ்விக்தனா வெளிப்படாத அர்த்தம், அவ்விக்தம்னா வெளிப்படாத அர்த்தம், மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது அருவமா இருக்கு. அருவம்னா எப்படி மின்சாரம் உருவம் இல்லாம செயல்படுது, அது மாதிரி உருவம் இல்லாமலே காரியங்களை செய்யக்கூடியது, சக்தி ரூபமா இருந்தே காரியங்களை செய்யக்கூடியது. இது 4 சொல்றாங்க. 36 தத்துவங்களுக்கு மேற்பட்டது. பெருமான் எப்படி இருக்காரு? அவ்விக்த லிங்க வடிவிலே
இருக்கிறாராம். தத்துவங்களுக்கு மேல அருவமாக உருவம் இல்லாமல் உள்ளார். இதுவே பரநாதம் பரவிந்துன்றார். பரநாதம் பரவிந்துன்னா சிவபெருமான் தத்துவங்களுக்கு சேராத நிலையில மேல இருக்கார். அதான் பரநாதம். சக்தி பர விந்துன்னு சொல்றோம். அடுத்து வேத்தாலிங்கம். இது திருக்கோயில இருக்கிற சிவலிங்க திருமேனி அருவுருவம். வேத்தாலிங்கம்னா திருக்கோயில இருக்கிற சிவலிங்க வடிவுகள். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சதாசிவன் சொல்றோம், சதாக்கியம் சொல்றோம். இது அருளலை செய்யுது. அடுத்து வேத்தலிங்கம். இதுதான் 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்லிட்டாங்க. இது உருவம். அப்ப முதல்ல சொன்னது சிவம் சக்தி நாதம் வந்து 4 அருவம், சதாசிவம் அருவுருவம், மகேஸ்வர மூர்த்தங்கள் 25, அடுத்ததாக அயன்மால் ருத்ரன், எல்லாமே உருவங்கள். இப்படி 3 வகையா சொல்றாங்க சிவலிங்க வகைய. சமயங்களை வகை சமயங்கள் வகை பார்க்கலாமா? அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாமா? அம்மா எடுங்க ஐயா, எடுங்க ஐயா, 11 வரைக்கும் எடுங்க ஐயா, 11:30 வரைக்கும் எடுங்க ஐயா. சரி சரி, ரைட்டுமா, ரைட். அதாவது சமயங்கள் வகையை பார்த்துருவோம். சமயங்கள் வகைகளை 4 விதமா பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் 6 சமயம் இருக்கு. புறப்புற சமயம்ன்றாங்க, அதுல 6 இருக்குங்க. உலகாயதம், மாத்மிகம், யோகசாரம், வைபாடிகம், சௌத்ராந்திகம், ஆறுகதம் என்ற 6 சமயங்கள் இருக்கு. இதெல்லாம் புறப்புற சமயங்கள்னு சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் அப்புறம் சொல்றேன். முதல் பேர் சொல்லிடுறேன். உலகாதாயம், மாத்மிகம், யோகசாரம், வைபாடிகம், சௌத்ராந்திகம், ஆறுகதம். இது புறப்புற சமயங்கள் 6. அடுத்தது புறச்சமயம். தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம். தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம். இது புறச்சமயம் 6. அகப்புற சமயம் 6ங்க. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். அகப்புற சமயம் 6ங்க. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். அகச்சமயம் 6. பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர அபிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர அபிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். இது 6. இந்த 6க்கும் 4 24. இந்த 24க்கு மேல்பட்டதுதான் நம்ம சைவ சித்தாந்தம். இது 6க்கும் மேல்பட்டது நம்ம சமயம் சைவ சித்தாந்தம் சொல்றாங்க. இப்ப இந்த 6க்கு விளக்கம் சொல்லிடுறேன். புறப்புற சமயம் அவங்க கொள்கை என்னன்னாங்க, நம்ம என்ன செய்யற சித்தாந்த சைவம் வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் முற்றும் பிரமாணமாக கொள்கிறோம். நம்ம சைவ சித்தாந்தம் என்ன செய்யுது, ஏன்னா வேதங்கள் சிவ ஆகமங்கள் 2மே அருளப்பட்டதுதான். ஆகவே நம்ம என்ன செய்யறோம், சிவ சித்தாந்த சைவர்கள் வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் முற்றிலும் பிரமாணமாக கொள்கிறோம். அதை அத்தார்த்தியா எடுத்துக்கிறோம். ஆனா புறப்புற சமயம் என்ன செய்யறாங்க, இந்நூல்களை பிரமாணங்கள் அல்ல என்று ஒதுக்கிடுறாங்க. வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் இது தவறுன்னு ஒதுக்கிடுறாங்க. புறச்சமயம் என்ன செய்யறாங்க, வேதத்தை உடன்படுகிறார்கள், சிவ ஆகமங்களை ஏற்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல சொன்னவங்க வேதம் சிவ ஆகமம் 2மே ஒதுக்கிடுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, புறச்சமயம் வேதத்தை உடன்பட்டுக் கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், சிவ ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறார்கள். இவங்க புறச்சமயம். அகப்புற சமயம் வேதம் ஆகமும் 2யுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா வேறு வேறு நூல்களை சிறந்த பிரமாணங்களாக கொள்கிறார்கள். அதாவது வேதம் ஆகம் 2யும் ஏற்றுக்கொள்கிறார்கள், தழுவுகிறார்கள். ஆனால் வேறு வேறு நூல்களை பிரமாணங்களாக கொள்கிறார்கள். அந்த நூல்களுக்கு என்ன பேருனா தந்திரங்கள் பேர். வேதங்களே ஆகமலை ஒத்துக்கொள்றாங்க,
ஆனா அவங்க தனியா தந்திரங்கள் என்ற சில நூல்களை ஏற்றி அதை ஃபாலோ பண்றாங்க. அவங்க அகப்புற சமயம். அகச்சமயம்னா வேதம் ஆகமங்களை உண்மை பொருளாக கொண்டாலும் அவற்றின் உண்மை பொருளை மாறுபாடாக கூறுறாங்க. அதாவது அகச்சமயம் கடைசியில இருக்கவங்க வேத ஆகமங்களை ஏத்துக்கிறாங்க, ஆனா அந்த அதனுடைய பொருளை திரிவுபட கூறுறாங்க, மாறுபாடா கூறுறாங்க. சித்தாந்த சைவம் தான் மேலே சொன்ன 24 சமயங்களையும் கடந்து அவற்றுக்கு மேலாக உள்ளது. அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம். அப்போ சமயங்கள் யாராக கேட்டா மொத்த எத்தனை 25ன்னு சொல்லணும். நீங்க 24 சொல்லக்கூடாது, 24க்கு மேல உயர்ந்தது நம்ம சமயம் சைவ சித்தாந்தம். அவங்க சமயங்கள் எத்தனையும் கேட்டா 25ன்னு சொல்லணும். மேலே சொன்ன சைவ சித்தாந்த சைவம் என்ன சொல்லுன்னா, மேலே சொன்ன 24 சமயங்களை கடந்து அவற்றுக்கு மேலாய் உள்ளது. வேத ஆகமங்களை பிரமாணமாக கொண்டு அவற்றின் பொருளை உள்ளவாறு உரைப்பது. அதுல என்ன சொல்லியிருக்கோ வேதத்துல அதன்படியே உரைப்பது, ஆகமத்துல என்ன சொல்லியிருக்கோ அதன்படியே உரைப்பது, மாறுபாடா உரைக்கிறது. ஆகவே இதுதான் சமயங்களின் வகைங்க. அப்புறம் சிவ ஆகமங்கள்னு ஒண்ணு இருக்கு. சிவ ஆகமங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சிவ ஆகமங்கள் 4 பாதங்களா இருக்குங்க. சிவ ஆகமங்கள் 4 பாதங்களா இருக்கு. அது ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம். சிவ ஆகமங்கள் 4 பாகங்களை உடையது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிப்பது. ஒன்று ஞானபாதம், அடுத்தது யோக பாதம், 3வது கிரியாபாதம், 4வது சரியாபாதம். ஞானபாதம் என்றால் பதி பசு பாசம் என்ற 3 பொருள்கள் உண்மை நிலை உரைப்பது. 3 எப்பொழுதும் இருக்குன்னு சொல்லிட்டோம். பதி பசு பாசம் என்ற 3மே எப்பொழுதும் இருக்கிறது. அதனுடைய உண்மை இயல்பை உணர்த்துவது தான் ஞானபாதம். யோகபாதம் என்றால் அந்த பிராணாயாமம் எடுக்கிறோம்ல, பலவித யோகங்கள் பிராணாயாமம் செய்யறோமே, அதை எப்படி செய்யறது போறது அப்படின்னு சொல்றது யோகபாதம். கிரியாபாதம்னா மந்திரங்கள் உத்தாரணம் உச்சரிப்பு, பூஜை செய்கிற முறைகள், வழிபாடு முறைகள், கோமம் வளர்த்த முறைகள், சமய விசேட நிர்வாட ஆச்சாரிய அப்படியே உள்ள இப்படி எல்லாம் சொல்றது கிரியாபாதம். சரியாபாதம் என்பது திருக்கோயிலுக்குள்ள அலையிடுதல், மெழுகுதல், தூய்மை செய்தல், நீர் வாத்து கொடுத்தல், இப்படியாக செய்கிற தொண்டு. ஆகவே சிவ ஆகமங்கள் பாதம் 4 இருக்கு. சிவாகம பாதம் 4 இருக்கு. ஒன்று ஞானபாதம், இன்னொன்று யோகபாதம், 3வது கிரியாபாதம், 4வது ஞானபாதம். இது 4மே இந்த பதி பசு பாசம் என்ற உண்மையை விளக்கி கூறுவது. அடுத்த சிவலிங்க வகை இருக்குங்க. 2 வகை சொல்றாங்க. சிவலிங்க வகைகள் வந்துங்க 2 சொல்றாங்க. பரார்த்த லிங்கம், இட்டலிங்கம் 2 வகை இருக்கு. பரார்த்த லிங்கம் 5ஆ பேசப்படுது. அதாவது சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு அருளும் பொருட்டு தாவர வடிவிலே எழுந்தருளும், அதுதான் லிங்கம். தாவர வடிவுனா நிலையான அர்த்தம். இப்ப நம்ம பத்திரம் எழுதுறோம்னு வச்சுங்க, அடியர் கண்ட தாவர சங்கம சொத்துக்கள் என்னுடைய பிள்ளையை சேர வேண்டும் எழுதுறோம். உயிர் எழுதுறோம். அடியர் கண்ட தாவர சங்கம சொத்துக்கள் எனக்கு என் பிள்ளையை சேர வேண்டும். தாவரம்னு என்ன அர்த்தம்னா நிலையான அர்த்தம். வீடு, நிலம், இப்படிப்பட்டது தாவரம், அசையாது. சங்கம்னா அசைகிறது, மோட்டார் பைக்கு, காரு அப்படி உள்ளது. அப்போ பெருமான் சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு அருளும் பொருட்டு தாவர வடிவுனா நிலையான வடிவு, எங்கேயும் அசைய மாட்டார். சிவலிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார். அதுதான் பரார்த்த லிங்கம். அது 5 வகையா சொல்றாங்க. 5 வகை எப்படின்னா, சுயம்பு லிங்கம், தானே தோன்றுவது. இப்ப சுயம்பு மூர்த்தின்னு சொல்றோம்ல, யாரும் அதை பிரதிஷ்டை பண்ணல, தானா தோன்றியது, அதுக்கு பேரு சுயம்பு லிங்கம். தானே, சுயம்புனா தானே வந்ததுன்னு அர்த்தம். இதை யாரும் தோற்று வைக்கல. சில மரத்துல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி உருவாகி வரும், சில கல்லுல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி தானா உருவாகி வரும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம், இறைவன் அருளாலே தானே தோன்றியதுன்னு சொல்லுவோம், சுயம்புன்னுவோம், தானே தோன்றியது. கணலிங்கம் சிவகணங்களால நிறுவப்பட்டது. சிவகணங்கள் கோடிக்கணக்கான சிவகணங்கள் இருக்காங்க, அவர்களாலே நிறுவப்பட்டது கணலிங்கம். தெய்வீக லிங்கம், தெய்வீகனா தேவர்களால நிறுவப்பட்டது. தேவர்கள் பெருமானை வணங்குவதற்கு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி வணங்குகிறார்கள். அப்படி அவங்களால நிறுவப்பட்டது தெய்வீக லிங்கம்.
ஆரிட லிங்கம் அசுரர்களால் நிறுவப்பட்டது. எப்படி தேவர்கள் சிவலிங்கத்தை நிறுவி வழிபடுகிறார்களோ அதுபோன்று அசுரர்களும் பெருமானை லிங்க ரூபத்திலே வழிபடுகிறார்கள். அதற்கு பேர் ஆரிட லிங்கம்ன்ற. மானிட லிங்கம் நம்மை போன்றவர்களாலே நிறுவப்பட்டு வழிபாடு செய்யப்படுது மானிட லிங்கம். அப்போ சிவலிங்கம் 5 வகை. பரார்த்த லிங்கம் என்பது 5 வகையா சொல்றாங்க. சுயம்பு லிங்கம் என்பது தானே தோன்றியது. கணலிங்கம் என்பது சிவகணங்களாலே நிறுவப்பட்டது. தெய்வீக லிங்கம் என்பது தேவர்களாலே நிறுவப்பட்டது. ஆரிட லிங்கம் என்பது அசுரர்களாலே நிறுவப்பட்டது. மானிட லிங்கம் என்பது மனிதர்களாலே நிறுவப்பட்டது. ஆகவே 5 வகை லிங்கம் சொல்லிட்டாங்க. இட்ட லிங்கம் 2 வகை. இட்ட லிங்கம் 2வது சொல்றாங்க. முதல் சொல்றது பரார்த்த லிங்கம், அது 5 வகை. இட்ட லிங்கம் 2 வகை. சலலிங்கம் அது என்னன்னா ஸ்படிகம், ரத்தினம், உலோகம் இவைகளால் ஆனது. சில பேர் ரத்தினத்தையே லிங்கமா வச்சு வணங்குவாங்க, ஸ்படிகத்தை லிங்கமா வச்சு வணங்குவாங்க, இப்படி உலோகத்தை வச்சு வணங்குவாங்க. இது பேர் சலலிங்கம் சொல்றாங்க. ஸ்படிகம், ரத்தினம், உலோகம் போன்ற பொருள்களால் ஆனது. இது சலலிங்கம். க்ஷணலிங்கம்னா பூஜித்தவுடன் கரைச்சி விடுவாங்க. மண்ணை லிங்கமா பிடிச்சி வழிபாடு செய்வாங்க, அரிசியை லிங்கமா பிடிச்சி வைப்பாங்க, அன்னத்தை லிங்கமா பிடிச்சி வழிபாடு பண்ணுவாங்க, ஆற்று மணலை லிங்கமா பிடிச்சி வழிபாடு பண்ணுவாங்க, சாணத்தை லிங்கமா பிடிச்சி வழிபாடு பண்ணுவாங்க, வெண்ணையை லிங்க உருளை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க, உருத்தாட்சத்தை லிங்க மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க, சந்தனத்தை லிங்க மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் மாவை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த க்ஷணத்துக்கு வழிபாடு செய்யற க்ஷணத்துக்கு பிடித்து வைத்து வழிபாடு செய்வார்கள். வழிபாடு முடிந்ததும் கரைச்சி விடுவாங்க. க்ஷணலிங்கம்னா அந்த க்ஷணத்துக்கு அந்த நேரத்துக்கு வைத்து வழிபாடு செய்வார்கள். வழிபாடு முடிந்ததும் இவளை கரைச்சி விடுவார்கள். இப்படிப்பட்ட லிங்கத்தை சொன்னோம். முக்கிய கருத்து ஒன்று இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதி வச்சா கூட வச்சுக்கலாம். முக்கிய கருத்து இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. எழுதி வச்சுக்கலாம். பொறுமையா சொல்றேன். நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாமா? இறைவன் ஒருவனே ஆனாலும் சடம் அல்லர். இறைவன் ஒருவனே ஆனாலும் சடன் அல்லர். சடன்னா அறிவுள்ள அல்ல, அறிவுள்ள. இறைவன் ஒருவனே ஆனாலும் சடன் அல்லர். அடுத்து போறாங்களா? அம்மா எழுதிக்கிறீங்களா? இப்படி நான் சொல்லியே போவா. சொல்லுங்க எழுதிப்பாங்க சித்தப்பா, நீங்க சொல்லுங்க. இறைவன் ஒருவனே ஆனாலும் சடன் அல்ல. உயிர்கள் பல ஆனாலும் சடம் அல்ல. உயிர்கள் பல ஆனாலும் சடம் அல்ல. இது கருத்து என்னன்னா, இருக்கிறது இறைவன் ஒருத்தர் தான் இருக்கார். அவரு அறிவில்லாதவர்கள், சடம் இல்லை. அவர் பேரறிவு உடையவர். அதே மாதிரி உயிர்கள் என்ன இருக்கு, ஆனா அது சிற்றறிவு உடையது. நம்ம சடம் அல்ல. நமக்கு சிற்றறிவுன்னா என்ன அர்த்தம்னா, அறிவித்தால் அறிவது, அறிந்ததை மறந்து விடுறது, கருவிகள் மூலமா அறியறது சிற்றறிவு என்பது. ஆகவே உயிர்கள் எண்ணற்ற இருக்கு. இருந்தாலும் உயிர்கள் சடம் அல்ல. ஆணவம் சடமாயினும் பாலாற்று. ஆணவம் ஒன்றுதான், சடம் அது. ஆனா அது பொருளால் ஒன்றுதான். எப்படி ஆணவத்துக்கு ஒரு உதாரணம் எளிமையா புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஹால்ல உட்கார்ந்து இருக்கோம். திடீர்னு மின் தடை ஏற்படுது. இரவு நேரத்துல ஒரு மீட்டிங் நடக்குது அந்த ஹால்ல. இரவு நேரம் மின் தடை வருது. அப்ப அந்த இடமே உங்களுக்கு இருட்டா போயிடுது. இது வரைக்கும் வெளிச்சமா இருந்த அறை மின் தடை ஏற்பட்டு அந்த இடமே உடனே இருட்டாயிடுது. அப்ப அங்க இருக்க எல்லாரும் கண்ணையும் அந்த இருட்டு மறைச்சிடுது. ஒருத்தர் கண்ணு மட்டும் மறைக்கல. அங்க ஒரு 100 பேர் சபையில் இருந்தாங்கன்னா 100 பேர் கண்களையும் இருட்டு மறைச்சிடும். அது போன்று ஆணவம் பொருளால் ஒன்றுதான். ஆனா அது எண்ணிக்கையில்லாத உயிர்களை மறைக்கும். இருள் எப்படி கணக்கில்லாத உயிர்கள் கண்களை மறைக்குதோ அது மாதிரி ஆணவம் பொருளால் ஒன்றுதான். ஆனால் அது பல அல்ல, பல ஆணவம் அல்ல, ஒரே ஆணவம் தான். பல பேருடைய பல கோடிக்கணக்கான ஆன்மாக்களின் அறிவை மறைச்சிடுது. எப்படி ஒரே இருள். இப்ப இப்படி கற்பனை பண்ணீங்க, நம்ம கடலூர் இருக்கோம். கடலூர் பூரா மின்தடை ஆயிடுது. யார் வீட்லயும் இது இல்லை. அது பேர் என்ன சொல்றீங்க? செயற்கை ஒளி விட்டு கருவி இல்லைன்னு வச்சுங்களேன். இப்ப கடலூர் பூரா மின்தடை வந்துடுது. யார் வீட்டுல அந்த இன்வெர்டர் இல்லை. அப்ப கடலூர் பூரா என்ன ஆகும்? இருளாயிடும்.
கடவுள் இருக்க கண் பூரா மறைக்கப்பட்டோம். அது மாதிரி ஆணவம் ஒரே இருள் எப்படி பல கோடிக்கணக்கான உயிர்கள் கண்களை மறைக்குதோ அதே மாதிரி ஒரே ஆணவம் கோடிக்கணக்கான உயிர்களை மறைக்குது. ஆகவே ஆணவம் பொருளால் ஒன்றுதான். அதே மாதிரி கண்மம் சடமாயினும் பல அன்று, கண்மம் ஒன்றே ஒன்றுதான். அதான் மூணா பிரிச்சு நம்ம சொல்றோம். ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் சொல்றோம். ஆனா கண்மம் ஒன்றுதான், மூல கண்மம் சொல்றோம். பின்னால கண்மம் வரக்கூட பார்க்கலாம். அது அறிவில்லாது கண்மம், ஆனால் அது பல அன்று, ஒன்றே ஒன்றுதான். எப்படி ஆணவம் ஒன்றே ஒன்றோ அதே போன்று கண்மமும் ஒன்றே ஒன்றுதான். ஆனால் மாயை பாருங்க, மாய சடம். நம்ம அருவ ஆற்றல் சொல்றோமே, இது சடம். ஆனால் இது பலவாய் இருக்கு, சுட்டி அறியப்படுதா இருக்கு. மாயை எப்படி பலவிதமான உலக பொருளா இருக்கு, எல்லாத்தையும் சுட்டி அறிகிறோம். சுட்டி அறியப்படும் பொருள் அழியும். உலகத்துல பலவிதமான நம்ம காண்கிற அனைத்து பொருளும் மாயிலிருந்து தான். நம்ம உடம்புல இருந்து நம்ம காண்கிற அனைத்து பொருளும், இந்த செவரு, இந்த ஃபேனு, இந்த கதவு, எல்லாமே உலகத்துல காண்கிற அனைத்து பொருளும் மாயிலிருந்து வந்ததுதான். ஆகவே பலவாய் இருக்கு, சுட்டி அறியப்படும். இது 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 கதவு, இது ஃபேனு, இது சுவிட்சு அப்படின்னு ஒவ்வொன்றையும் சுட்டி அறிகிறோம். ஆகவே மாயை தான் ஒன்றே இருக்கு, உலகத்துக்கு முதற் காரணமாகி தோன்றி நின்று ஒடுங்குது. மாயை தான் ஒன்று, பொருளால் ஒன்றுதான். மாயை பொருளால் ஒன்றுதான். நம்ம சுத்தமாயி அசுத்தமாயி பிரகிருதி மாயை மூன்றாவது சொன்னாலும் மாயை பொருளால் ஒன்றுதான். ஆனா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்றார், அது தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மையுடையது. உலகமா தோன்றுது, உலகமா சில கால நிலை நிறுத்து இருக்குது, பிறகு அழிஞ்சு போகுது. ஆகவே மாயை ஒன்றுதான், உலகுக்கு முதற் காரணமாக இருந்து தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மை உடையதுன்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமே போதுங்களாமா, முடிச்சுடலாமா? அம்மா சாகுமா முடிச்சிடலாமா? 11 ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். நீங்க ஏதாவது சந்தேகம், அந்த அம்மா வந்திருக்காங்களா, தவனுடைய அம்மா வந்திருக்காங்களாமா? வாழ்த்து பாடல் பாடிட்டு நீங்க முடிக்கலாங்க ஐயா. சரிம்மா, நானே பாடிட்டுங்களா? பாடுங்க பாடுங்க, நீங்களே பாடுங்க. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்ல அப்புறமா கேள்வி கேட்கலாம். நீங்க வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு சொல்லுங்க. வான் முயல் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்விமல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.